ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये அருவிசோர் வேங்கடம் நீர்மலை என்று வாய் வெறுவினால் மெய்யம் வினவி இருக்கின்றால் பெருகுசீர் கண்ணபுரம் என்று பேசினால் உருகினால் உள்மெளிந்தால் இது என் கொலோ. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருமெய்யம் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சத்தியகிரி, மெய்யமலை, சத்தியக்ஷேத்திரம் என்றெல்லாம் பிரம்மாண்ட புராணத்தினாலும் ஆழ்வார்களாலும் கொண்டாடப்பட்ட பிரம்மாண்ட புராணத்திலே 10 அத்தியாயங்களாலே ருத்ரனால் நாரதனுக்கு சொல்லப்பட்டதான இந்த ஸ்தல புராணத்தினுடைய தொடர்ச்சி. நிறைய சரித்திரங்கள் அனுபவிச்சுட்டு வந்தோம். தொடர்ந்து கருத்மானுக்கு எம்பெருமான் பண்ணின அனுகிரகம். கருடன் தன்னுடைய தாயாரான வினதாதேவியை அடிமையிலிருந்து மீட்பதற்காக அமிர்தத்தை கொண்டு வர வேண்டி ஏற்பட்டது அப்படின்னு புராணத்திலே அனுபவித்திருக்கிறோம். சில ஸ்தல புராணங்களிலும் பார்த்தோம். அப்படி அமிர்தத்தை கொண்டு வந்து தாயை அடிமை தலையிலிருந்து மீட்பதற்குரிய சக்தி வேணும் என்று கருடன் இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானிடத்திலே தபஸ் பண்ணி இந்த சத்தியமூர்த்தின்னு சொல்லக்கூடிய மெய்யன் எம்பெருமான் வந்து கருடனுக்கு பிரத்யட்சமாகி மகாபலத்தையும் வீரியத்தையும் அமிர்தம் கொண்டு வந்து தாயை அடிமையிலிருந்து மீட்கக்கூடியதான பராக்கிரமத்தையும் பிரதாபத்தையும் கொடுத்தான் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. இந்த சத்திய கஷேத்திரத்திலே சத்திய பர்வதம், சத்தியகிரின்னு சொல்லக்கூடியதான மெய்ய மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கக்கூடியதான சத்திய புஷ்கரணியிலே நித்தியம் தீர்த்தமாடிக்கொண்டு ஸ்ரீமன் நாராயண அஷ்டாட்சரி மந்திரம்னு சொல்லக்கூடிய திருமந்திரத்தாலே ஜபம் பண்ணி கொண்டு விடாது பல காலங்கள் உத்தமமான தபஸ் பண்ணினான் கருடன். அந்த கருடனுடையதான கல்லங்கபடம் இல்லாத தூய பக்தியோடு கூடின தபஸுக்கு இணங்கி எம்பெருமான் இங்கே சேவை சாதித்து என்ன வரம் வேணும் என்று கேட்க, எனக்கு வீர தீர பராக்கிரமமும் தாயை அடிமையிலிருந்து மீட்பதற்காக அமிர்த கலசமும் வேண்டும்னு பிரார்த்திக்க, அப்படியே ஆகிறதுன்னு பெருமாள் கருடனுக்கு வரம் கொடுத்ததாக ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. கருடனுடைய பிரார்த்தனைப்படி எம்பெருமான் இங்கே சத்தியமூர்த்தி என்கிற திருநாமத்தோடைய கூட எழுந்தருள் இருக்கிறார். தபஸெல்லாம் பண்ணி பெருமாளை சேவிச்ச கருடன் தனக்கு வேணும்ன்ற வரங்களை எல்லாம் கேட்டான். பெருமாளும் கொடுத்தார். வேற ஏதான வேணுமான்னு கேட்ட போது, நீ சத்தியமான தெய்வம், நீ இருப்பது நிஜம், அதனாலதான் இத்தனை தூரம் நான் தபஸ் பண்ணின போது எனக்காக இறங்கி வந்தேன், அதுவும் அத்தனை சீக்கிரமா வந்தேன், நான் கேட்ட விசேஷமான வரங்களை எல்லாம் கூட அனுகிரகம் பண்ணினேன். இதே போல காலாகாலத்துக்கும் இங்க வந்து உன்னிடத்துல பிரார்த்தனை வைத்து சேவிக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்கும் அவளுடைய மனோரதத்தையும் அபீஷ்டத்தையும் பூர்த்தி பண்ணி தர வேணும். நீ எப்போதும் போல எனக்கு மட்டுமல்ல எல்லா அடியவர்களுக்கும் சத்தியனாக மெய்யனாக இருப்பது நிஜம் என்பதை நிரூபித்துக் கொண்டு யார் வந்து பிரார்த்திச்சாலும் அவளுடையதான பிரார்த்தனை சத்தியமாக நிறைவேறுகிறதுன்னு சொல்லும்படியாக சேவை சாதிக்க வேணும், வரப்பிரசாதியா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டார் கருடன். அப்படியே உன்னுடைய பிரார்த்தனைக்கு இணங்க சத்தியமூர்த்தி என்கிற பெயரிலே மெய்யனாக நான் இருந்து கொண்டு எல்லோருக்கும் மெய்யாகவே அனுகிரகம் பண்ணுகிறேன், இது சத்தியம் என்பது போல கருடனுக்கு பெருமான் அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தான். அதன்படியே இன்றும் கூட எம்பெருமான் இங்கே சத்தியனாக எழுந்தருள் இருந்து எல்லோருடையதான அபீஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி கொண்டு வருகிறான் அப்படின்னு ருத்ரன் சொல்றார் நாரதனுக்கு. அடுத்தபடியாக தக்ஷகன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பத்துக்கு எம்பெருமான் பண்ணினதான அனுகிரகம். சர்ப்பஜாதிகள்ல வசந்த சர்ப்பங்கள்னு பார்த்தா அனந்தன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன், அவர்தான் எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய திருமணத்தாழ்வான். அடுத்தபடியா தக்ஷகன்னு சொல்லக்கூடியதான சர்ப்பம் விசேஷமான சர்ப்பமாக கொண்டாடப்படுகிறது புராணங்களிலே. இந்த தக்ஷகன்னு சொல்லக்கூடிய பாம்பு ஸ்வேத தீபத்திலே எம்பெருமானுடையதான கோட்டை வாசல்னு சொல்லக்கூடிய வாசலை காவல் பூண்ட காவல்காரன். எப்படியானா எம்பெருமானுடைய சீவைகுண்டத்தை சண்ட பிரசண்டாதி துவாரபாலகர்கள், ஜெய விஜயாதி துவாரபாலகர்கள் இவெல்லாம் வந்து 4 திசையிலையும் தலா 2 துவாரபாலகா இருந்துண்டு
நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானேன்னு சொல்றது போல எம்பெருமானுடைய திருவாயில் காப்பாளர்களாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றாலோ, அதுபோல பகவானுடைய இன்னொரு நித்திய வாசஸ்தானமான ஸ்வேதத்வீபம். திருவேங்கடமுடையானுடைய சரித்திரத்தை அனுபவிக்கிறது போது பார்த்தோம், பகவான் எங்க நித்திய சாநித்தியம் பண்றான், எங்க ரொம்ப விரும்பி வசிக்கிறான் அப்படின்னு பாக்குறச்ச, ஒரு ஸ்ரீவைகுண்டம், ஒரு திருப்பார்கடல், ஒரு சூரிய மண்டலம், ஒரு யோகிகளுடைய ஹிருதயம், ஒரு திருமலை அப்படின்னு சொல்லிட்டு வருகிற போது ஸ்வேதத்வீபத்திலும் எம்பெருமான் நிரந்தரமாக நியதவாசம் பண்றான் அப்படின்னு புராணம் தெரிவித்தது. இந்த ஸ்வேதத்வீபம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவைகுண்டத்துக்கு துல்லியமான முக்தர்கள் வாழக்கூடியதான பிரதேசம். அங்க இருக்கிறவெல்லாம் எப்போதும் நமகா நமகான்னு சொல்லிண்டு, எப்போதும் கையை கூப்பிக்கொண்டு அஞ்சலி ஹஸ்த பந்தத்தோடையே வைத்துக் கொண்டு, எப்போதும் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனையே தபஸ் பண்ணிக்கொண்டு அவனையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான உத்தமமான தேசம். பகவான தியானம் பண்றது, பகவானுடைய நாமத்தை சொல்றது, பகவானிடத்துல சரணாகதி பண்றது, பகவானை அனுபவிப்பது, இது தவிர வேறு ஒரு விஷயம் தெரியாதவர்கள் இருக்கக்கூடியதான திவ்யதேசம் அது. அதனால அது சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம் அல்ல, அங்க இருக்கிறவா சாட்சாத் முக்தர்கள் அல்ல. ஆனாலும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு துல்லியமான இடம், அவா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய முக்தர்களுக்கு துல்லியமானவா அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறதவால. அப்பேற்பட்ட வசந்த ஸ்வேதத்வீபத்துல வசிக்கக்கூடிய பாக்கியம், அங்கே பிறக்கக்கூடிய பாக்கியமே எத்தனையோ கோடி ஜன்மங்கள்ல பண்ண புண்ணியத்தினுடைய பலனாக வருவது, அல்லது பெரிய யாகமோ பெரிய தபஸோ எல்லாம் பண்ணிதான் அந்த ஸ்தானத்தை பெற முடியும். ஏதோ சாதாரணமா பூமியில பிறக்கிறது போலெல்லாம் கர்மாவினால பிறந்துட முடியாது அங்கே. அப்பேற்பட்ட வசந்த ஸ்வேதத்வீபத்திலே, அந்த ஸ்வேதத்வீபத்துக்கும் ஸ்ரீவைகுண்டத்தை போல ஒரு வாசல் இருக்கும் ஒன்னும், வைகுண்ட நீல்வாசல் அப்படின்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார் வைகுண்டத்தினுடைய வாசலை. அந்த மாதிரி ஸ்வேதத்வீபத்தினுடைய வாசலுக்கு கோட்டை வாசல்னு பேரு புராணம் சொல்றது. அந்த வாசலை காவல் பூண்ட 2 துவாரபாலகால்ல தக்ஷகன்னு சொல்லக்கூடிய சர்ப்பம் உண்ணும். வழக்கம் போல துர்வாசர் ஸ்வேதத்வீபத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கணுன்றதுக்காக உள்ள நுழைய முற்பட்டார். அப்போ தக்ஷகன் அவருக்கு அனுமதி தரல, அல்லது அவரை சரியா உபசரிக்கல, மதிக்கலன்னு தெரியுது. அதனால தக்ஷகன் மேல கோபம் கொண்ட துர்வாச மகரிஷி உடனே சாபம் கொடுத்து, 1000 இருந்தாலும் நீ ஒரு பாம்பு ஜாதி, விசேஷமா தபஸெல்லாம் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ஸ்வேதத்வீபத்துக்கு துவாரபாலகனாக உயர்ந்திருக்கிறாய். அந்த அகங்காரம் உன்னிடத்திலே தெரிகிறது. ஒரு ரிஷி, ஒரு தபஸ்வி நான் வந்தா பெருமாளை சேவிக்கிறதுக்கு விடமாட்டேன்னு சொன்னதும், என்னை அவமதிச்சதும் பொறுக்க முடியாத குற்றம். அதனால நீ எங்க இருந்து புறப்பட்டையோ அந்த இடத்துக்கே திரும்ப போய் சேர வேண்டியது. அதாவது நீ சாதாரண ஒரு பாம்பின் உருவத்தை அடைந்து பூமியிலே கேவலம் ஆகாரத்துக்காக பல இடங்கள்ல ஊர்ந்துண்டு தெரிஞ்சுட்டுன்னு சபிச்சுட்டார். சொன்ன உடனே அந்த ஸ்வேதத்வீபத்திலே நித்திய சூரிகளாட்டமா பிரகாசிச்சென்றிருந்த தன்னுடைய திவ்யமான தேவன் போன்ற சரீரத்தை விட்டுட்டு சாதாரண ஒரு பாம்பா துபார்னு வந்து பூலோகத்திலே விழுந்தான் தக்ஷகன். யாரோ முதுகுல ஓங்கி உதைத்தது போல ஒரு உணர்ச்சி. கீழே வந்து விழுந்தான். அப்படியே தன் உடம்ப பார்க்கறான்னு பார்த்தா சாதாரண பாம்பா போயிட்டான். எப்பேற்பட்ட தபஸ் பண்ணி எத்தனை காலம் சேர்த்து வைத்த சக்தியெல்லாம் வீணா போயிடுத்தே, தேவையில்லாம ரிஷியனுடைய சாபத்தை வாங்கி கட்டிண்டோமே அப்படின்னு புலம்பினான். புலம்பி அங்கிருந்தபடியே அழ ஆரம்பித்தான். ஓ துர்வாச மகரிஷியே, நீங்கள்லாம் பெரிய மகா மேதாவி, மகா தபஸ்வி, மகா ஞானி, எங்க இருந்தாலும் அடியன் பேசுறது உங்க காதுல விழும். நான் ஏதோ அறியாமையினால தப்பு பண்ணிவிட்டேன், இப்ப பண்ணது மகா பாபம்னு உணர்ந்துட்டேன், போனா போறதுன்னு என்னை மன்னிச்சு எனக்காக இறங்கி எனக்கு ஒரு சாப விமோசனத்தை சொல்லுங்கோ அப்படின்னு அழுதான். அவன் நினைச்சது போலவே துர்வாசருடைய காதுகளுக்கு இது எட்டியது. உடனே துர்வாசர் அவனுக்கு முன்னால தோன்றி சொன்னார், நீ ஒன்னும் கவலைப்படாதே, அனவதானத்தினால நீ பண்ண தப்பா இருந்தாலும் உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்டதுனால உன்னை மன்னிச்சுடுறேன். இருந்தாலும் ஒரு ரிஷியை அவமதிச்சது மகா பாபமானபடியினாலே என் சாபம் உனக்கு பழிக்க வேண்டும்னு சாஸ்திரமானபடியினாலே ரிஷிகளுடைய சாபம் எல்லாம் வீணா போகாது, அதே மாதிரி ரிஷிகளுடைய அனுகிரகமும் வீணா போகாது. அதனாலதான் சொல்றது, ரிஷிகள் மட்டுமல்ல, தபஸ் பண்ணக்கூடிய பெரியவா யாராக இருந்தாலும், மகான்கள் யாரா இருந்தாலும் அவளுடைய அனுகிரகத்தை எப்பேற்பட்டாவது சம்பாதிக்க வேணும். அது சத்தியமா பலன் அளிக்கும். அதே மாதிரி
அவளுடையதான கோபத்திற்கோ சாபத்திற்கோ நிகிரகத்திற்கோ ஒருபோதும் ஆளாக கூடாதுன்னு சொல்றதும் அதுவும் சத்தியமா பலிக்கோமானபடியினாலே. அதனால எப்படியா இருந்தாலும் இவருடையதான சாபம் பலிச்சானோ, அதே மாதிரி மன்னிப்பு கேட்டான், மன்னிச்சுட்டார், அந்த கருணையும் வேலை பண்ணணும். அதனால என்ன பண்ணினார், ஒரு யுக்தி, ஒரு உபாயம் சொன்னார். நீ பண்ண தப்ப அனுபவிச்சு கழிக்கிறதுக்காக இந்த பூலோகத்தினுடைய பல இடங்கள்லயும் ஆகாரத்துக்காக சாதாரண பாம்பா தெரிஞ்சுண்டு, எப்பேற்பட்ட எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதேன்னு உணர்ந்தி வருந்து. என்ன பெரிய நிலைமை, இவன் ஏற்கனவே சர்ப்பமா இருந்தவன் தானே. சர்ப்பமா இருந்தவனுக்கு, சர்ப்ப ஜாத்தியை சேர்ந்தவனுக்கு சர்ப்ப சரீரத்துல இருந்துட்டு ஆகாரம் தேடி சாப்பிடுறதோ ஊர்ந்துட்டு போறதோ எல்லாம் பெரிய தண்டனையா அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்துல சர்ப்பமா இருந்தான், இப்படிதான் வாழ்ந்தான், அது ஒரு தண்டனை அல்ல. நடுவுல இத்தனை காலம் எப்படி இருந்தான், ஸ்வேத தீபத்துல இருந்தான். அதாவது கிட்டத்தட்ட ஸ்ரீவைகுண்டத்து நித்திய சூரிகளை போலவே இருந்தான். பசி கிடையாது, நோய் கிடையாது, தூக்கம் கிடையாது, ஆசை கிடையாது, கஷ்டம் கிடையாது, யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் எம்பெருமானுக்கு சமானமான ஞான ஆனந்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி இந்த ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கக்கூடியவர்களுக்கு முக்தர்கள்னே பேரு. திருவேங்கடமுடியானுக்கு அர்ச்சனை பண்றச்ச ஸ்வேதத்வீப வசன் முக்த பூஜிதாங்கிரியுகாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ அப்படின்னு ஒரு நாமாவளி அனுபவிக்கிறோம். ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கக்கூடிய முக்தர்களாலே அர்ச்சனை பண்ணப்படுகிற திருவடிகளை உடையவன். ஸ்வேதத்வீபத்திலே அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள், ஸ்வேத ரிஷிகள்னு பேர் அவளுக்கு, வெள்ள வெள்ளையல்னு சுத்த சாத்விகாலா இருப்பா. அவளுக்கெல்லாம் என்ன காரியம்னா, இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள்ல புஷ்பத்தையும் துளசியையும் விட்டு வெங்கடத்துறைவார்க்க நமஹா நமஹான்னு சொல்லி அர்ச்சனை பண்றதுதான் காரியமா. அப்பேற்பட்ட இடத்துல அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளை போன்ற நித்திய சூரிகளுக்கு சமானமான ஒரு ஸ்தானத்திலே இருந்தவன் இந்த தக்ஷகன். பசின்னா என்னன்னு தெரியாதவனுக்கு. அப்பேற்பட்டவன் கேவலம் வயிற்றுக்கு ஆகாரம் வேணும்ன்றதுக்காக எங்கேயோ அலைஞ்சுண்டு திரிஞ்சுண்டு திரும்பியும் பழைய நிலையை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது நிஜமாவே ஒரு பெரிய சாபம். அது கஷ்டத்திலேயே இருக்கிறவனுக்கு கஷ்டம் பெருசல்ல. கஷ்டத்திலே இருந்து மீண்டு சொகுசா வாழ்ந்தவன் திரும்ப கஷ்டத்துக்கு வந்தானாதான் ரொம்ப அவஸ்தை. அதனாலதான் வாழ்ந்து கெட்டவாளா மாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. அதனால ரொம்பவே அவஸ்தைப்பட்டான். அப்படி பல காலம் தெரிந்தாவிட்டு ஒரு நாள் துர்வாசரவன் முன்னாலே தோன்றி, நீ பண்ண தப்புக்கு பிராயசித்தமா நிறைய காலம் சுத்திட்ட, ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டு சர்ப்பஜாத்தியா அலைஞ்சுட்ட தெரிஞ்சுட்ட, அந்த மகா பாவத்தை உணர்ந்து வருந்துட்ட, அதனாலேயே அந்த பாவம் போயிடுத்து. இனி நீ என்ன பண்ற, இப்போது பாவத்தையும் சாபத்தையும் விளைக்குட்ட, அது ரெண்டும் ஒன்னு விட்டு போயிடுத்து. ஆனா பழையபடி நீ ஏதான விசேஷமான தபஸ் பண்ணி விசேஷ சக்தி அடைஞ்சாதான் திரும்பவும் ஸ்வேத தீபத்துல போய் நீ காவல்காரனாக நிக்க முடியும் அப்படின்னார். சுவாமி, இது வேறவா, பெரிய கஷ்டமான காரியமாச்சே, சிரமசாத்தியமான காரியமாச்சே, எத்தனையோ யுகங்கள் தபஸ் பண்ணினா நான் இந்த ஸ்வேத தீபத்துல காவல்காரனாக வந்தேன் அப்படின்னா. கவலைப்படாதே, இப்போ திரும்பவும் அதே மாதிரி அத்தனை யுகங்கள் தபஸ் பண்றபடியான நிலைமையெல்லாம் உனக்கு வராது. ஏன்னா சத்தியகிரி கஷேத்திரம்னு உத்தமமான ஒரு கஷேத்திரம் உண்டு. அந்த கஷேத்திரத்திலே சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஒரு மலை, மெய்ய மலைன்னு பேரு. அந்த மலை அடிவாரத்திலே சத்திய புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய உத்தமமான தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடிக்கொண்டு அந்த மலையிலே வசித்துக் கொண்டு பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடன், கருத்மான் ஒரு காலத்துல விசேஷமான தபஸ் பண்ணி எம்பெருமானை பிரத்யட்சமா சேவித்து வரம் பெற்றான். அப்போ அந்த கருடன் தினம் தன் கையால திருவாராதனம் பண்றதுக்காக கருட பச்சை கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு கல்லினாலே ஒரு விக்கிரகத்தை செதுக்கினான். செதுக்கி அந்த விக்கிரகத்துல எம்பெருமான பிரதிஷ்டை பண்ணி எழுந்தருளை பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வந்தான். அந்த கருடனுடைய கரஸ்பர்ஷமான கருடனுடைய கையினாலே பண்ணப்பட்ட கருட பச்சை கல்லினாலான விக்கிரகம் மெய்யத்திலே சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல அசஞ்சலமான பக்தியோடு கூட நீ தபஸ் பண்ணிட்டு வந்தையானா, வேற எங்கேயானும் பண்ணா பல யுகங்கள் பண்ண வேண்டிய தபஸ் அங்க கொஞ்ச காலத்திலேயே உனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் துர்வாசர். இவன் சரின்னு அவரை சேவிச்சுட்டு திருமையத்துக்கு வந்தான். சத்தியபுஷ்கரணியிலே தீர்த்தமாடி கருடனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட எம்பெருமானை சேவித்துக் கொண்டு ஆராதனம் பண்ணி கொண்டு விசேஷமான தபஸ் பண்ணினான். ஒரு நாள் பெருமாள் பிரசன்னமாகி என்ன வேணும்னு கேட்க, இழந்த பதவியை மீட்டு தர வேணும்னு பிரார்த்திக்க, உடனே அப்படியே ஆறுதுன்னு பெருமாள் பண்ணின அனுகிரகத்துக்கு அடியா உடனே அவன் ஸ்வேத தீபத்துக்கு போய்
பழையபடி கோட்டை வாசலை காவல் காக்கக்கூடியதான கைங்கரியத்திலே ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பிரம்மாண்ட புராணத்தினாலே சொல்லப்பட்ட திருமெய்யத்தினுடையதான பிரபாவம். அடுத்தபடியா சத்திய தேவதைகள் அப்படின்னு ஒரு தேவதைகள் உண்டு. நம்ம சனாதன தர்மத்திலே வேத புராண இதிகாசங்களிலே ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு அதிதேவத்தை இருக்கிறத பார்க்க முடியாது. தர்மத்துக்கு அதிதேவதை தர்ம தேவதை, சத்தியத்துக்கு அதிதேவதை சத்திய தேவதைகள்னு சொல்றவா, மருத்துவத்துக்கு வைத்தியத்துக்கு அஸ்வினி தேவர்கள்னு சொல்லக்கூடியவா. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கு ஒரு அதிபதியான தேவதைகள் உண்டு. அக்னி, வாயு, வருணன், இந்திரன் அப்படின்னு எத்தனை அதிதேவதைகள் உண்டு. ஒருத்தர் ஒரு துறையை அல்லது ஒரு கலையை நிர்வகிக்கிறா. ஆனா எல்லாரும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாலே நியமிக்கப்பட்டு அவன் கொடுத்த சக்தியிலே லவலேசத்தை வைத்துக் கொண்டு காரியம் பண்றான்றது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இவா நிர்வாகம் பண்றா அப்படின்றதுனால கேவலம் இவாதான் இதெல்லாம் தரான்னு கிடையாது. பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறான்ற விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேணும். அந்த சத்தியத்தினுடைய அதி தேவதைகளாக இருக்கக்கூடிய சத்திய தேவதைகள்லாம் என்ன பண்ணினா, ஒரு சமயம் இந்த கஷேத்திரத்திலே தபஸ் பண்ணினான். ஏன்னா கலியுகம் போன்ற கொடுமையான யுகங்கள்லாம் வந்தா சத்தியத்துக்கு குறைவு வரும், அதர்மம் தலை தூக்கி நிற்கும், அராஜகம் தலை தூக்கும், அசத்தியமே எங்கும் ஓங்கி இருக்கும். அதனால கலியுகம் போன்ற கிரூரமான யுகங்களிலும் கூட சத்தியம் பேசுபவர்கள் வாழ வேணும், சத்தியத்தின்படி வாழ்பவர்கள் சிலராவது இருக்க வேணும். அந்த மாதிரியான சத்தியத்தினாலேதான் உலகம் இயங்கும், உலகம் நிலைக்கும். அப்படி சத்தியம் பேசுறவா சத்தியம் பண்றவா இல்லைன்னா உலகம் என்னைக்கோ அழிஞ்சு போயிடும். ஆகையினாலே கொடுமையான காலங்களிலும் கூட சத்தியம் லோகத்துல நடமாட வேணும் அப்படின்னு எங்களுடைய துறையான சத்தியத்துக்காக உன்னிடத்திலே பிரார்த்தித்து வந்தோம்னு சொல்லி சத்திய தேவதைகள் அத்தனை பேரும் தபஸ் பண்ணினான். இப்படி சத்திய தேவதைகள்லாம் தபஸ் பண்ண கஷேத்திரமானபடினாலே சத்திய கஷேத்திரம், சத்திய தேவதைகள் தபஸ் பண்ணின இடம் அப்படின்னு பெயர் வந்தது. அவ தபஸ் பண்ணின போது பெருமாள் அங்க இருக்கக்கூடிய மலை மேல தோன்றினார். அப்போ அந்த சத்திய தேவதைகள் மலையேறி போய் பெருமாளை சேவித்து அந்த மலையை பிரதட்சிணம் பண்ணினா. அதனால சத்திய தேவதைகளாலே பிரதட்சிணம் பண்ணப்பட்ட மலை சத்தியகிரின்னு பெயர் அப்படின்னு புராணம் சொல்றது. இப்போ சத்திய கஷேத்திரத்திலே சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய மலை மேலே நின்று சேவை சாதிக்கிற பெருமாளுக்கு சத்தியகிரிநாதன் அப்படின்னு திருநாமம் இதனால தான் வந்தது. அவர் யாருன்னா 2 மூலவர்கள்ல நின்றுட்டு இருக்கிற பெருமாள் அப்படின்னு புராணம் சொல்றது. அந்த சத்தியகிரின்னு சொல்லக்கூடியதான சம்ஸ்கிருத பெயர் பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட பெயரே ஆழ்வார்களாலே மெய்ய மலை, சத்தியம் மெய்யம் மலை கிரி அப்படின்னு மெய்ய மலைன்னு கொண்டாடப்பட்டது. அந்த திவ்ய தேசத்துக்கே சத்திய கஷேத்திரம் என்பது போல தமிழிலே திரு மெய்யம் அப்படின்னா திரு சத்தியம் அப்படின்னுட்டு திவ்யதேசத்தினுடைய பெயரும் வந்தது. இப்படி பலவிதமான விசேஷமான அனுபவங்களினாலே இந்த கஷேத்திரத்தினுடைய பிரபாவமானது ருத்ரனாலே நாரதனுக்கு உபதேசிக்கப்பட்டது. இவ்வளவுதான் இப்போ இந்த ஸ்தலபுராணத்தினுடையதான விஷயங்கள் பிரபாவங்கள் கிடைக்கிறது. இதுக்கு மேல ஒன்றும் கிடைக்கல. இங்கே உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தால் வைகாசி மாசம் ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்டை அன்று தீர்த்தவாரி வரும்படியாக 10 நாள் பிரம்மோற்சவம். வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு திருத்தேர் உற்சவம், ரதோற்சவம். திருவாடிக்கூரத்தன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம், ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவம், வைகுண்ட ஏகாதசி உற்சவம். இது தவிர தீபாவளி, சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் சமயம், இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல பெருமாள் தாயாருக்கு விசேஷமான திருமஞ்சனம், திருவாராதனங்கள், ஆஸ்தானம் எல்லாம் உண்டு. மற்றபடி ரொம்ப பிரசித்தமா பெரிய உற்சவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய திவ்யதேசம் அல்ல. ஒரு சாதாரணமான தனித்திருக்கக்கூடிய ஏகாந்தமான திவ்யதேசம். தொல்பொருள் துறை ஆராய்ச்சி அந்த கண்ட்ரோல்ல இருக்கிறபடினால நிறைய பொதுமக்கள்லாம் ரொம்ப போய் திருவிழாக்கள் பண்றது அப்படின்றதெல்லாம் இல்லாத ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய திவ்யதேசம். நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு வைகுண்டநாத பெருமாள் சன்னதியை போல கொஞ்சம் ஆளரவம் இல்லாமல் ஏகாந்தமாக ஒதுங்கி இருக்கக்கூடியதான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தினுடைய ஆழ்வார் அனுபவம்னு பார்த்தால் கலியன்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வாராலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். திருமங்கை ஆழ்வாரும் கூட ஒரு திருவள்ளூரை போல, ஒரு திருவரங்கத்தை போல, ஒரு திருவேங்கடத்தை போல தனியா இந்த திவ்யதேசத்துக்குன்னு பதிகம் எல்லாம் பாடல. அங்கங்க பல பெருமாள்களை சேர்த்து சொல்றச்ச இந்த பெருமாளையோ இந்த கஷேத்திரத்தையோ இந்த மலையையோ மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அதனால திவ்யதேசமாக அமைந்தது இந்த திவ்யதேசம். ஒரு விசேஷம் என்னன்னா, இங்க 2 பெருமாள்கள், திவ்யதேச பெருமாள்கள் பிரதானமான மூர்த்திகள்.
ஒருத்தர் சயன பெருமாள், ஒருத்தர் நின்ன பெருமாள். இவா ரெண்டு பேருமே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படின்றதுதான் விசேஷம். மெய்யம் என்னும் தடவரை மேல் கிடந்தானை அப்படின்னு சாதிக்கிறார். மெய்யம் என்னும் தடவரை மேல் கிடந்தானை. தடவரை அப்படின்னா ஸ்திரமான பர்வதம், அசைக்க முடியாதபடிக்கு தகர்க்க முடியாதபடிக்கு கம்பீரமாக இருக்கக்கூடிய அதி உன்னதமான பர்வதம். அந்த மலைக்கு என்ன பேருன்னா மெய்யம்னு பேரு, சத்தியகிரின்னு பேரு. அதன் மேல் கிடந்தானை சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் அப்படின்னு பெரிய திருமேனியா 22 அடி நீளத்திலே தேவதைகள் சூழ நித்தியசூரிகள் சூழ பூமி பிராட்டியாலே திருவடிகளை வருடி கொடுக்கப்பட்டவாறு சயனிச்சென்றிருக்கானே பெருமாள், அந்த எம்பெருமான் மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கிறான். அதோடு கூட மெய்யம் அமர்ந்த பெருமானை அப்படின்னு திருமையத்திலே அமர்ந்த கோலத்தில் போலே நின்று கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் நின்ன பெருமாளையே மங்களாசாசனம் பண்ணிருக்கார். மெய்யம் நின்ற பெருமானைன்னு தானே சொல்லியிருக்கணும். அது எப்படி அமர்ந்த பெருமானைன்னு சொல்லலாம்னா, அமர்ந்தன்ற வார்த்தைக்கு தமிழ்ல உட்கார்ந்தன்ற அர்த்தம் மட்டும் கிடையாது, விளங்குகிற அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படின்னா அந்த திவ்யதேசத்திலே கோயில் கொண்டவன் அர்த்தம். அவன் படுத்துண்டோ இருக்கலாம், நின்றுண்டோ இருக்கலாம், காலை தூக்கிண்டு உலகத்தை அலந்துண்டோ இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பெரிய பெருமாள் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்றச்ச அரங்கமாநகர் அமர்ந்தானே அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். மூலவரோ சயனிச்சுட்டு இருக்காரு, உற்சவரான நம்பெருமாளோ நின்றுட்டு இருக்காரு. ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லாம அமர்ந்தானேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அமர்ந்தான் அப்படின்னா உட்கார்ந்து இருக்கான்றது மட்டும் அர்த்தம் இல்ல, அங்கே வசிக்கிறான், அங்கே நித்தியவாசம் பண்ணிக்கிறான் அப்படின்றத அர்த்தம். அதனாலே மெய்யம் அமர்ந்த பெருமானை அப்படின்னு சொல்லக்கூடியது சயன பெருமாள் நின்ன பெருமாள் ரெண்டு பேருக்கும் மங்களாசாசனமானாலும், அடியேன் முதல் நாள் உபன்யாசத்துல விஞ்ஞாபிச்சது போல இங்க நின்று இருக்கிற பெருமாளை முதல்ல சேவிக்கிற போது பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறாப்புலதான் சேவையாகும். ஏன்னா பெருமாளுடைய திருமேனி அத்தனை விஸ்தாரமா பெருசா அகலமா இருக்கக்கூடிய காத்திரமான திருமேனி, கொழுக்கு முழுக்குன்னு இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளுக்கு முன்னாலே உற்சவர்கள் எழுந்தருள் இருக்கக்கூடியதான பூபாலராயன்னு சொல்லக்கூடியதான மேடை இருக்கும். அந்த மேடைக்கு மேலே பெருமாள் உபயநாச்சிமார்லாம் எழுந்தருள் இருப்பா. அதனால கிட்டத்தட்ட பெருமாளுடைய மார்பு வரைக்கும் நமக்கு சேவையாகாது. அந்த சன்னிவேசத்திலே கர்ப்ப கிரகத்தினுடைய வாசல் எல்லாம் கூட பெருசா அகலமான வாசல் எல்லாம் கிடையாது. சயன பெருமாள் இருக்காரு, அவருடைய கர்ப்ப கிரகம் ரொம்ப விஸ்தாரமா ரொம்ப பெருசா இருக்கும், பெருமாளை விடவும் பெருசா இருக்கும். பெருமாள் 22 அடின்னா அந்த கர்ப்ப கிரகம் 30 அடி இருக்கும். இது அந்த மாதிரி விஸ்தாரமான வாசல் எல்லாம் கிடையாது. வழக்கமா பிராச்சீன திவதேசங்கள் இருக்கிறது போல குறுகிய வாசல். அந்த குறுகிய வாசல்ல இப்படி இருக்கிற பெருமாளை சேவிக்கிறச்ச பெருமாள் உட்கார்ந்து இருக்கேன்னு தான் தோணும். ஆகையினாலே நின்றிருந்தாலும் அமர்ந்த சேவையிலே அனுபவத்தை தருகிற பெருமாள் அப்படின்ற ஒரு சூக்ஷ்மார்த்தத்தை கொண்டும் ஆழ்வார் மெய்யம் அமர்ந்த பெருமானை அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். மெய்ய மணாலர் அப்படின்னு கொண்டாடுறார். மணாலன் அப்படின்னா மணவாளன், காதலன், மாப்பிள்ளைன்னு அர்த்தம். இங்கே பக்கத்துல ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய ரெண்டு உபயநாச்சிமார்களோடு கூட கல்யாண கோலத்துலதான் நின்ன பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்படி கல்யாண கோலத்திலே உபயநாச்சிமார்கள் கைபிடித்து சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளானபடியினாலே திருமெய்யத்திலே மணவாளன் போலே சேவை சாதிக்கிற மாப்பிள்ளை அப்படின்னு மெய்ய மணாலர் அப்படின்னு இப்படி பல வார்த்தைகளாலே திவதேசத்தையும் எம்பெருமானையும் குறிப்பிட்டு பாடியிருக்கிறாரே ஒழிய பதிகமெல்லாம் பாடல. நிலையாளா நின்வணங்க வேண்டாயேயாகிலும் என் முளையாள ஒரு நாள் உன் நகலத்தால் ஆளாயே, சிலையாளா மரமெய்த திரளாளா திருமெய்ய மலையாளா நீயாள வளையாள மாட்டோமே. பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய பெண் இந்த திருமையத்திலே சேவை சாதிக்கக்கூடிய சத்தியமூர்த்தி எம்பெருமான் வந்து தன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய திருமேனி அனுபவத்தை தர வேணும் என்று சேர்த்திக்காக பகவானுடையதான சம்ஸ்லேஷத்திற்காக இயங்கக்கூடியதான ஒரு அகத்துரை பாசுரம் இது. இந்த பரகால நாயகின்னு சொல்லக்கூடியவள் எம்பெருமான் சத்தியமூர்த்தியை ஒரு க்ஷணம் நாம் பார்க்கல, அவன் இங்க உடனே வரல, அவனை நான் சேர்த்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவனுடைய உச்சி முகர்ந்து அவனுடைய திருமேனி வாசனையை அனுபவிக்கல அப்படின்னு சொன்னால் என்னுடைய சரீரத்திலிருந்து என்னுடைய ஆத்மா இப்பவே பிரிஞ்சு போயிடும், நான் செத்து போயிடுவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எம்பெருமானிடத்திலே தீராத காதல் உடையவள். காதல் முத்தி முத்தி ஆசையா போயிடுச்சு. அப்பேற்பட்ட கணவனை இந்த க்ஷணமே சேர வேணும் என்று ஆசைப்படுகிற மனைவி ஸ்தானத்திலிருந்து பாடக்கூடியதான பதிகம் இது. அப்படி பெருமாள காதலினுடைய பிரிவினாலே தாக்கத்தினாலே வர்ணிச்சு பாடுறச்ச
திருமெய்ய மலையாளா, திருமெய்யம்னு சொல்லக்கூடிய மலையை ஆளக்கூடிய எம்பெருமானே, நீ என்னை ஆளு, இந்த திருமெய்ய மலையை ஆள்றியோன்னு அந்த மாதிரி என்னையும் கட்டி ஆளு, அப்படி ஆண்டியானா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி பரகால நாயகி புலம்பக்கூடியதான பாசுரம். இப்படி பொதுவா எம்பெருமான பிரிஞ்சு பாடுற போது அங்கங்க திவதேசத்தினுடைய பெயரோ பெருமாளுடைய பெயரோ சொல்லியிருக்கா அப்படின்றது மட்டும்தான் மங்களாசாசனத்துக்கு அடி. இங்க அடுத்து இன்னொரு பாட்டுல கட்டேறு நீல் சோலை காண்டவத்தை தீமூட்டி விட்டானை. இது வரைக்கும் எம்பெருமானுடைய சரித்திரம், இதெல்லாம் புராணங்கள்ல எம்பெருமான் பண்ணின லீலைகள் ஒன்னொன்னா வர்ணிக்கிறார். அப்படி பொதுவா வர்ணிச்சுட்டு வரச்ச மெய்யம் அமர்ந்த பெருமானை அப்படின்னு திருமையத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா மட்டேறு கற்பகத்தை மாதர்காய் வன்துவரை நட்டானை நாடி நரையூரில் கண்டேனே. வன்துவரை அப்படின்னு துவாரகாதிபதேசத்து அனுபவம் வருதுங்க. அந்த பெருமான் யாருன்னா திருமையத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான்னு இவன் சொல்லியாச்சு. ஆனா அவனை சேவிச்சது எங்கன்னா திருநரையூர்ல சேவிச்சேன் அப்படின்னு நாச்சியார் கோவில்ல சேவிச்சேன்றான். ஆக நாயகனை எந்த திவ்ய தேசத்திலாவது எந்த பேரிலாவது எந்த ரூபத்திலாவது உடனே சேர்த்து அணைத்துக் கொள்ள வேண்டும் இவளுடையதான விடா இருக்கிறது இப்போ. ஆனா இவன் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவனா, சர்வ வியாபியாச்சே, கரந்தெங்கும் பரந்துளன்னு எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் உறைபவனாச்சே, அதுவும் இல்லாமல் பல திவதேசங்கள்ல விரும்பி நித்தியவாசம் பண்றவனாச்சே. இப்ப எந்த திவதேசத்துல எந்த அடியாருக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக அங்க போய் நின்றுட்டு இருக்கானோ தெரியலையே. இவனை எங்க தேடி பிடிக்கிறது? மெய்யத்துல இருக்கானோ துவாரகையில இருக்கானோ அப்படின்னு தேடிண்டே போனா கடைசியில எங்கேயும் இல்ல, திருநறையூர்ல நின்றுட்டு இருக்கான், அவனை அடைஞ்சுட்டேன்னு சொல்றான். இப்படி பொதுவா நாயகி பாவத்திலே பாடக்கூடிய போது எம்பெருமானை மெய்யமர்ந்த பெருமானை அப்படின்னு சொன்னான். ஓரிடத்துல பரகால நாயகியினுடைய தாயார் தன் பெண்ணானவள் எம்பெருமான் மீது காதல் அதிகமாகி எங்கேயாவது பார்த்து சேர்த்து கட்டிக்க மாட்டோமா, அவனை சேர்ந்துட மாட்டோமான்னு சொல்லக்கூடியதான அவளுடைய நிலைமையை வர்ணிச்சு புலம்பக்கூடியதான பாசுரம். எல்லாரும் கேட்கிறா, ஒரே பொண்ணு எப்பவும் பின்னாடியே சுத்தின்னு இருப்பான் அம்மா அம்மான்னு, இப்ப உன் பொண்ணை காணலையே, அவ எங்க போயிருக்கான்னு கேட்டா அவளா அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறான். அருவிசோர் வேங்கடம் நீர்மலை என்று வாய் வெறுவினால். அப்படி அருவிகள்லாம் கொட்டிண்டு பார்க்கவே ரம்யமா அழகா இருக்குமே, சில்லுன்னு சலசலான்னு அப்படி அருவி ஓசையோட சில்லுன்னு காத்தோட இருக்குமே திருவேங்கடமலை திருமலை அப்படின்னு புலம்பின்னு இருந்தா. நீர்மலைன்னு சொன்னா திருவேங்கடத்துல மட்டுமா ஜலம்? திருநீர்மலையில மலை பேர்லயே நீர் இருக்க, அந்த நீர்மலைன்னு சொல்லி புலம்பினா வாய் விரும்பினால். தூக்கத்துல கூட திருமலை திருநீர்மலைன்னு எத்தையோ சொல்லிட்டு இருக்கா. மெய்யம் வினவி இருக்கின்றாள். திருவேங்கடம் திருநீர்மலைன்னு இவளே சொல்லிட்டா. மெய்யத்தை மாத்திரம் வினவரா. வினவரதுன்னா கேள்வி கேட்கறது. பக்கத்துல இருக்கிறவளை பார்த்து இந்த திருமையம்னு ஒரு மலை உண்டாமே, அங்க பெருமான் இருக்கானாமே, அவன் நிஜமாவே அங்க இருக்கானா? இப்போ அந்த மலைக்கு எப்படி போனோம், பெருமாள் எப்படி அங்க வந்தான், அதை பத்தி சொல்றீங்களா, எந்த பக்கம் போனா திருமையம் வரும் அப்படின்னு வினவின் இருக்கலாம். அதை பத்தி நிறைய கேள்விகள் தான் கேட்கறாளாம். ஏன்னா இது வரைக்கும் திருமையம் போனதில்லையோ, காதால கேட்டிருக்கா, குழந்தை சின்ன பொண்ணு. ஆனா போனோம்னு ஆசை. மற்ற ஊர்லாம் தெரியும், அங்கெல்லாம் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் முதல்ல பெருமாள் இருக்கானான்னு தேடலாம். அப்படி இல்லைன்னா அவன் திருமையத்திலையும் இருப்பான்னு யாரோ சொன்னது காதுல விழுந்தது. ஒருவேளை வேங்கடம் நீர்மலை இங்கெல்லாம் இல்லைன்னா அந்த மெய்யத்திலையும் போய் தேடி பார்க்கணும். அதனால மெய்யம் எங்க இருக்குன்னு கேட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி திருமையத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தா, கேள்வியா கேட்டு இருந்தா. கடைசியில பெருகுசீர் கண்ணபுரம் என்று பேசினால், இந்த எல்லா இடத்தை விடவும் காதலியான என்னிடத்திலே எம்பெருமான் பாய்ந்து வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான திவதேசம் திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடியதான திவதேசம் அப்படின்னு கண்ணபுரத்தினுடைய பேரை சொன்ன உடனே அப்படி உருகி போயிட்டா. ஏன்னா அந்த திவதேசத்தை எம்பெருமான் இவளுக்கு நிறைய முறை அனுகிரகம் பண்ணிருக்கான். ஏற்கனவே நாம திரு ஆலி சரித்திரத்துல பார்த்தோம். திரு ஆலின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பரகால நாயகியை அவளுடைய தாயார் வளர்த்துண்டு வரா, சிங்கிள் மதரா இருந்து வளர்த்துண்டு வரா. அப்போ பெருமாள் பேர்ல ரொம்ப காதல் ஜாஸ்தியா போயிடுத்து. திடீர்னு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாலி திவதேசத்துக்கு போயிடுறான். இவா இருக்கிறது திருநகரி. அங்க இருந்து 5 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய திருவாலி திவதேசத்துக்கு நிருசிம்மனை சேவிக்கிறதுக்கு அடிக்கடி ஓடி போயிடுறான். அப்பாவும் கிடையாது ஆத்துல, அம்மா மட்டும்தான். போய் இந்த பொன் குழந்தைய அழிச்சுட்டு வர முடியல, அவ காரியத்தையும் பார்க்கணும் குழந்தையும் பார்க்கணும். பொன் குழந்தையா இருக்கு, யாரான ஏதாவது பண்ணிட போறான்ற பயம் வேற. அதனால என்ன பண்ணா, உத்தியோகத்துக்கு வயிற்று பொழப்புக்கு கூட வெளியில போகாம இந்த பொண்ணையே காவல் காத்துட்டு இருந்தா யார் சாதம் போடுவா? அதனால
ஆத்துல ஒசரமான ஒரு இடத்துல போய் கட்டி வச்சுட்டான். கட்டி வச்சுட்டு கீழே இருந்தாதானே லட்சுமி நரசிம்மன் திருவாலி நகராலன்னு ஓடுற, இந்த ஒசரத்துல உன்னை சிறைப்படுத்தி ஜெயிலாட்டமா உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா எப்படி போவே அப்படின்னு. ஒரு 2 நாள் பயப்படுவா, 3ஆம் நாள் பசியில் அழுவா. அம்மா இனிமேல் நான் அந்த மாதிரி திருவாலிக்கெல்லாம் போக மாட்டேன், பெருமாள் பின்னால் எல்லாம் ஓட மாட்டேன், உன் பேச்சை கேட்டு சமர்த்தா உனக்கு அடங்கி இருக்கேன் அப்படின்னு திருந்தி மன்னிப்பு கேட்பா. அவளை நாம ஆத்தோட வச்சுக்கலாம் அப்படின்ற பிளான்ல அம்மா என்ன பண்ணா மேல கொண்டு வச்சுட்டா. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. இவ அழற மாதிரி தெரியல, கூக்குரலிடுவது போல தெரியல, அம்மா என்ன காப்பாத்துன்னு கத்தல, ஒன்னும் தெரியல. ஆனா இதற்கெல்லாம் விரோதமா யாரோடையோ கலகல கலகலான்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதான சப்தம் கேட்கறது. யாரும் இல்லாத இடத்துல வசந்த மொச்சுல போய் நாம தான் இவளை தனியா சிறைப்படுத்தி வச்சுட்டு வந்தோம், இப்ப யாரோட சிரிச்சு பேசிட்டு இருக்கா இவோ அப்படின்னு நினைச்ச போது மேல போய் பார்த்தா இவன் நிக்கிற இடத்துல இருந்து தூரக்க திருக்கண்ணபுரம் தெரியறது. அங்க திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரிராஜன் அங்க இருந்தபடியே இவளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இவள் இங்க இருந்தபடியே அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவளுடைய காதல் பரிமாற்றம் எல்லாம் திருக்கண்ணபுரம் சவரி பெருமாள் இடத்துல இருக்கு. இப்போ அவ சொல்றா, நீ நிலா முற்றத்து நின்றிவள் நோக்கினால் காணுமோ கண்ணபுரம் என்று கை காட்டினால். நம்ம எங்க போய் கட்டி வச்சா தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ இல்ல, நீ நிலா முற்றம் அப்படின்னா அந்த முற்றம், அந்த மாடி, அந்த பால்கனி நீள் நிலா, அதாவது நிலா வரைக்கும் நீண்டு கொண்டே போகக்கூடியதாம். அந்த பால்கனில இருந்து அப்படி பரகால நாயகி கையை தூக்கினான்னா சந்திரன் கைக்கு அகப்படுவானாம். ஒரு மரத்துல இருந்து மாம்பழத்தை பறிக்கிறது போல அப்படி ஆகாசத்துல இருந்து சந்திரன் அப்படியே பறிச்சு பாக்கெட்ல போட்டுக்கலாம். அந்த மாதிரியான தூரத்துல ஒசரத்துல நிக்கிறாயோ. அங்க இருந்துட்டு கண்ணபுரம் பெருமாளை சேவித்து காதல் பண்ணி கொண்டிருக்கிறாள். அங்க யார பார்த்து நீ சிரிச்சுட்டு இருக்க, யாரோட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா, தானுமோ கண்ணபுரம், அங்க பாரு கண்ணபுரம் தெரியல நோக்கு, அங்கே சவரி பெருமாள் என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு, என்ன பார்த்து காதல் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டா. அப்படி இவள் தனித்திருக்கிற போதும் கூட இவளுடைய ஹிருதயத்திற்கு ஒரு ஆறுதலா இவள் மேல தேடி வந்து காதல் பண்ணினவன் திருக்கண்ணபுரத் எம்பெருமான். அதனால திருக்கண்ணபுரம்னு சொன்ன உடனே அன்று அவன் பண்ணின அந்த காதல்ல அப்படியே உள்ளம் உருகி போனால், உருகி அன்னைக்கு எனக்கு கொடுத்த அனுபவத்தை இன்னைக்கும் தர வேணும்னு நினைச்சுட்டா. ஆனா பெருமாள் வரல. அன்னைக்கு அப்படி வந்து என்ன வேண்டி வேண்டி உருகி உருகி காதலிச்சையே, இன்னைக்கு இத்தனை தூரம் நான் பணிந்து கரைந்து கூவுகிறேனே இன்னும் வரலையே அப்படின்னு நினைச்சு வருந்தி வருந்தி உள்மெளிந்தால் அப்படி நைந்து போயிட்டான். உடம்பெல்லாம் உருகி போயிடுத்து, மனசுலயும் பலம் போயிடுத்து, தைரியம் போயிடுத்து. இது என் கோலோ, இது என்ன ஆச்சரியம் தெரியலையே. இந்த எம்பெருமான் இருக்கானே மாயன், மாயாவி, நிறைய ஆச்சரியமான சேஷிதங்கள் பண்ணக்கூடியவன். இவ வேணான்னா வரான், இவ வேணும்னா வரமாட்டேன்றான். சமயத்துல பார்த்தா இவ 2 பேரும் கை கோத்துண்டு சேர்த்து கட்டிண்டு காதல் பண்ணிட்டு இருக்கா. சமயத்துல பார்த்தா அவன் வரலேன்னு இவ அழுதுன்னு இருக்கா, அவனும் வராப்புல தெரியல. என்னதான் இவ 2 பேருக்குள்ள நடக்கிறதோ தெரியல. மொத்தத்துல பாதி நாள் பாதிக்கப்பட்டு அழறது என்னுடைய பொண்ணு, அதை பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு தாயார் புலம்பக்கூடியதான ஒரு பாசுரம் இது. அதுல மெய்யம் வினவி இருக்கின்றால் எப்போதும் திருமெய்யம்னு சொல்லக்கூடிய திவதேசத்தை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி பரகால நாயகிக்கு இந்த திவதேசத்து மேல இருக்கக்கூடியதான காதலை தெரிவித்தாள். இன்னொரு பாட்டுல, வேயிருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யமனாலர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகரவர் தோழி தாமரை கண்கள் இருந்தவாறு சேயிருங்குன்றம் திகழ்ந்ததொப்ப செவ்வியவாகி வளர்ந்த சோதி 1000 தோளொடு இலங்கு போனும் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு நாகை அழகியாரை சௌந்தர்யராஜ பெருமாளை அனுபவிக்கிற போது, இந்த நாகை அழகியார்னு சொல்லக்கூடிய பெருமாள் ஒரு அழகிய மணவாளன், எப்போதும் மணக்கோலத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை. சாதாரணமானவா கூட மணப்பந்தல்ல மாப்பிள்ளையா இருக்கிறச்ச அந்த அலங்காரத்துல பாக்குறதுக்கு பெருமாளாட்டமா இருப்பா. ஆனா இங்க பெருமாளே மணவாளனா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த காட்சி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நித்திய கல்யாண கோலத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடியதான திவதேசம் இந்த திருநாகைன்னு சொல்லக்கூடிய திவதேசம். பெருமாளுக்கு அழகு ராஜா, சௌந்தர்ய ராஜன்னே திருநாமம். அச்சோ ஒருவர் அழகியவா, என்ன அழகியவன், வர்ணிக்க வார்த்தை வரல, உணர்ச்சி வரல. அவன் அழகுல வாயடைச்சு போயிட்டார். பெருமாளுடைய கருணையிலே ஆழ்வார்கள் வாயடைத்தது உண்டு, பெருமாள் தங்கள் மீது பொழிந்த அனுகிரகத்திலே வாயடைச்சு போனது உண்டு, பெருமாள் மேல இருக்கக்கூடிய காதல்னால வாயடைச்சு போனது உண்டு. இங்கே பெருமாளுடைய அழகே அவளை வந்து வாயை திறந்து பேச விடாதபடிக்கு வாயடைச்சுடுத்து.
அப்பேற்பட்ட திருநாகையில பெருமாள் எப்படி இருக்கார் தெரியுமா? அழகிய மணவாளனா மாப்பிள்ளையா இருக்கார். இந்த மணவாளன் எங்க இருந்து வந்தான் தெரியுமா? மெய்ய மணாளர் திருமெய்யம் என்று சொல்லக்கூடிய திவதேசத்திலே எப்போதும் கல்யாண கோலத்திலே உபயநாச்சிமாரோடு நின்று இருக்கானே, அந்த மாப்பிள்ளை தான் இந்த திருநாகைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே அழகியார்னு சொல்லக்கூடிய அழகிய மணவாளனாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அனுபவம். இந்த திருநாகையை பொறுத்த வரைக்கும் நிறைய பெருமாள், இந்த மெய்யம் பெருமாள் மட்டுமல்ல, ஒரு கூடல் அழகர், ஒரு உறையூர் அழகிய மணவாளன்னு பல எம்பெருமான்களை இந்த இடத்துல பாக்குறா நாயகி. ஏன்னா இந்த எம்பெருமான் அழகிய மணவாளனா நித்திய கல்யாண திருக்கோலத்துல இருக்கான். அப்படி வேற எந்தெந்த திவதேசத்துல எல்லாம் எம்பெருமான் அழகனா நித்திய கல்யாண கோலத்துல கல்யாண மாப்பிள்ளையா கன்னத்துல மெய்யோடு இருக்கானோ அந்த பெருமாள்களை எல்லாம் இந்த நாகப்பட்டினம் பெருமாள்ல பாக்குறாளாம் நாயகி அப்படின்னு அனுபவம். அங்க வரச்ச மெய்ய மணாளர் அப்படின்னு திருமெய்யம் திவதேசத்து மாப்பிள்ளைன்னு சொன்னான். இன்னொரு பாட்டுல சென்று காண்டும் மெய்யத்துலே பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி புலம்புறான். இப்பேற்பட்ட பெருமாளை எங்கேயானும் பாத்தீங்களா அப்படின்னு போற வரவாளை எல்லாம் கேட்கிறா. அப்படி விசாரிச்சுண்டு கடைசியா எங்க போய் பெருமாளை சேவிச்சான்னா திரு மெய்யம்னு சொல்லக்கூடிய விதேசத்துல போய் சேவிச்சாலாம். ஏன்னா அவன் தான் மெய்யன், பொய்யா நாடகம் எல்லாம் போட மாட்டான், எப்போதும் இருக்கக்கூடியவன், எப்போதும் எல்லாருக்கும் மெய்யாவே அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அதனால மத்த இடத்துல இருந்து பெருமாள் நமக்கு சேவை தரலன்னாலும் போச்சு, இல்ல அலக்கழிச்சாலும் போச்சு, இதுவரைக்கும் இங்கதான் இருந்தார் இப்பதான் அந்த திவதேசத்துக்கு போனார்னு சொன்னாலும் போச்சு, இல்ல இந்த திவதேசத்துக்கு இன்னும் வரமாட்டார்னு சொன்னாலும் போச்சு. ஆனா எப்பவும் நம்பி போகும்படியான ஒரு இடம் உண்டுன்னா மெய்யம். ஏன்னா ஊரே மெய்யம், பொய்யே கிடையாது, அங்கே சத்தியம். பெருமாளும் மெய்யன், அதனால எல்லாம் சத்தியமா இருக்கிறபடினாலே சத்தியமா பெருமாளுடைய சேவை எனக்கு அங்க போனா கிடைக்கும்னு சொல்லி சென்று காண்டும் மெய்யத்துலே, இங்க போனா சேவிக்கலாமா அங்க போனா சேவிக்கலாமான்னு கேள்வி கேட்டு வந்தவோ திருமையத்துக்கு போனா சேவிச்சுடலான்னு பதில் சொல்லிட்டா. அந்த அளவுக்கு மெய்யான திவதேசம், பொய் அல்லாத திவதேசம் இது. மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் பொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை அப்படின்னு பெருமாளுடைய திருமேனி நிறத்தை வர்ணிக்கிறான் நாயகி. எப்படி இருக்கான் பெருமாளுடைய திருமேனி? நீல நிறத்துல சமுத்திரம் போல இருக்கான். அந்த சமுத்திர ஜலத்தை எடுத்து பேனால ஃபில் பண்ணினா இங்கே இல்லாம எழுதிடலாம், அந்த அளவுக்கு நீளமா இருக்கான் சமுத்திரம். மை ஆர் கடலும், எழுதுகோலுக்கு ஊற்றப்படுகிற மை இருக்கிறதே பெண் இங்கு, அந்த இங்க்னால ஃபில் பண்ணி வைக்கப்பட்டது போல சமுத்திரம் இருக்கான். அந்த இங்க் ப்ளூ கலர்ல இருக்கான் பெருமாளுடைய திருமேனி. மணிவரையும், இந்திரநீல பர்வதம் அப்படின்னு ஒரு மலை உண்டு, இங்கிலீஷ்ல ப்ளூ சஃபயர்னு சொல்றார். அதனால ஒரு மலையை பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் பெருமாளுடைய திருமேனி நிறம். மாமுகிலும், மழை வரக்கூடிய சமயத்திலே, பலமா மழை வரக்கூடிய சமயத்துல மேகம் என்ன நிறத்துல இருக்கோ அந்த நிறத்துல இருக்கான் நாம் பெருமாள். கொய்யார் குவளையும், குவளை மலர்னு ஒரு புஷ்பம் உண்டு, அது கருநீல நிலத்திலே இருக்கக்கூடியதான புஷ்பம். அந்த குவளை மலரை போல நிறத்துல இருக்கான் நாம் பெருமாள். காயாவும், காயா மலர்னு ஒரு மலர், அதுவும் கருநீல நிறத்துல இருக்கும். இப்படி பெருமாளுடைய திருமேனி எந்தெந்த நிறத்திலெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஊமைகளை சொல்லி வர்ணித்து சொல்றா. இந்த நிறங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? வெள்ளைய போல, மஞ்சளை போல, பச்சைய போல அப்படி பிரகாசிக்காது. கருப்பும் நீலமும் கலந்த நிறம் தானே, அதனால இருண்டேதான் இருக்கும். அதுகளை போல இருண்ட மெய்யானிவன் அப்படின்னா இந்த கருநீலம் போலே, காயாம்பூ போலே, குவளை மலர் போலே, சமுத்திரத்தை போலே, மணிவரைய போலே, மேகத்தை போலே கருண்டு இருக்கக்கூடிய திருமேனியாம் பெருமாளுடைய திருமேனி. பெருமாள் அப்படின்னா கருப்பன், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை. பெருமாள் என்ன தெய்வம்னா கருந்தெய்வம், கருமையான எம்பெருமான். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? மெய்ய மலையானை, திருமெய்யம்னு சொல்லக்கூடிய மலை மேல நிக்கிறான். என்ன பொதுவா பெருமாளுடைய நிறத்தை வர்ணிச்சுண்டு வந்தவனுக்கு இப்ப மெய்ய மலை ஞாபகம் வந்துடுத்தோம்னா, மெய்யான் அப்படின்னா, மெய் அப்படின்னா உடம்பு, மெய்யான் அப்படின்னா சரீரத்தை உடையவன். என்ன சரீரம்? இருண்ட சரீரத்தை உடையவன் சொல்றச்ச மெய்யானை, இருண்ட சரீரத்தை உடையவனைன்னு சொன்னாலும் அந்த மெய்யம் அப்படின்னு சொல்றச்ச இந்த திவதேச ஞாபகம் வந்துடுத்து நாயகிக்கு. அதனால மெய்யானை எங்க போய் சேவிக்கணும்? மெய்யத்துலதான் போய் சேவிக்கணும். அதனாலே அவன் யார் தெரியுமோ? மெய்ய மலை மேலே இருந்து கொண்டு எல்லோரையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமான், மெய்ய மலை மேலே நின்று கொண்டு சர்வ ஜகத்தையும் ஆளக்கூடிய எம்பெருமான். அதனால மெய்ய மலையானை.
அவனை கை கூப்பாத கை இருந்து பிரயோஜனம் இல்லை. மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கை தொழா கையல்ல கண்டோமே. பெருமாள் கை கொடுத்த பையனே அவனை கை கூப்புறதுக்கு தான். அதனால திருமையத்துக்கு போய் அவனை சேவித்து கை கூப்புறது ஒழிய நமக்கு ஒரு பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடியதான பாசுரம். பொதுவா இந்த கலியுகத்திலே திவ்ய தேசமா தேடி போய் அர்ச்சாவதார எம்பெருமான்களை சேவித்துக் கொண்டு அவர்கள் மேல ஆழ்வார்கள் அனுபவித்ததான பாசுரங்களை பாடிக்கொண்டு அந்த அர்ச்சாவதாரத்திலே ஒரு காதல் ஏற்பட்டு அதனால சரணாகதி பண்ணிண்டா மோட்சம் அப்படின்றதுதான் நம்ம சம்பிரதாயம். கலியன் சாதிக்கிறார், அர்ச்சாவதாரத்தில் பிராவண்யம் இல்லாதாருக்கு மோட்சம் இல்லை. பிராவண்யம் அப்படின்னா காதல். அர்ச்சையில காதல் இருக்கிறவனுக்குத்தான் நிஜமாவே சரணாகதி பண்ணணும்னு தோணி பண்ணிப்பான். இவா சொன்னான் பண்ணிக்கிறேன், அவா சொன்னான் பண்ணிக்கிறேன். யார் சொல்லி எப்படி பண்ணினாலும் சரணாகதி பண்ணா மோட்சம் உண்டு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனால் எது உத்தமம் எது விசேஷம் அப்படின்னா, அர்ச்சாவதாரத்திலே காதல் ஏற்பட்டு இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய பெருமாளை நாம் பிரியாம இருக்கணும், அவன் திருவடிவாரத்திலேயே இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். சுவாமி எப்படி அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு ஆச்சாரியனை கேட்கிறான். ஆச்சாரியன் சொல்றார், ஒன்னும் ஆழ்வார்களை போல பக்தி தலையெடுத்த சரணாகதி பண்ணு, அல்லது அந்த அர்ச்சாவதாரத்துல இருக்கக்கூடிய ஈர்ப்பினாலே சரணாகதி பண்ணிக்கோ. மொத்தத்துல சரணாகதி பண்ணா மோட்சம் கொடுப்பான்னு சொல்றா. அதனால அர்ச்சாவதாரத்தில் பிராவண்யம் இல்லாதாருக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்ன பாசுரம்? பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை தெரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியோர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றை யாருக்கு உய்யலாமே. கேள்வி கேட்கிறார் கலியன். ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்து வைத்தானே எம்பெருமான் ஹர சாப விமோசனன், அவனுடைய ஊர் இருக்கிறதே திவ்யதேசம், இந்த லோகமே கொண்டாடும்படியான உத்தமமான திவ்யதேசம் திருக்கண்டியூர்னு பேர் இருக்கு. அந்த திருக்கண்டியூர் அரங்கம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீரங்கம், மெய்யம்னு சொல்லக்கூடிய இந்த திருமெய்யம், கட்சின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், பேர் என்று சொல்லக்கூடிய திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான் சன்னதி, மல்லை என்று வழங்கப்படுகிற மகாபலிபுரம் அப்படின்னு அவன் விருப்பப்பட்ட ஆசையோடு எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்கள் தோறும் தேடி தேடி போய் சேவிக்கிறாளே. கட்சி பேர் மல்லை என்று மண்டினார். மண்டினார் அப்படின்னா திவ்ய தேசங்களிலேயே மண்டி கிடக்கிறவர்கள். உய்யலல்லால் அவா மோட்சத்துக்கு போலேன்னா மற்றை யாருக்கு உய்யலாமே, வேறு யாருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம். அப்படி அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லி அர்ச்சையனுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை ஆழ்வார் வெளியிட்டது இந்த பாசுரத்துல. அதனால சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்னன்னா, கலியனுடைய அருளி செயல்கள்ல சாரமான 3 பாசுரங்கள்னு சாதிக்கிறார். அதுல ஒரு பாசுரம், முக்கியமான பாசுரம், திவ்ய தேசத்தினுடைய பெருமை, அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை, சரணாகதியினுடைய பெருமை, மோட்சத்தினுடைய பெருமை, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய உத்தமமான பாசுரம். அதனால இந்த பாசுரங்கள்ல இடம்பெற்ற திவ்ய தேசங்களுக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு அருளி செயல்ல. அந்த மாதிரியான பெருமை திருக்கண்டியூர், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், மகாபலிபுரம், திருப்பேர் நகர், இதோடு கூட இந்த திருமெய்யம்னு சொல்லக்கூடிய சில திவ்ய தேசத்துக்கு மட்டுமே கிடைச்சதுன்னா அத்தனை உத்தமமான திவ்ய தேசம் இந்த திருமெய்யம்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு கலியனுடையதான அனுபவம். இப்படி தனி பாசுரங்கள்ல நாயகியா இருந்து ஒரு 4-5 பாசுரங்கள் பாடினார். ஆழ்வாராக இருந்து கொண்டு அடியார்களான நாமெல்லாம் மோட்சம் போறதுக்கு வழிகாட்டுறேன், உபதேசம் பண்றேன்னு சொல்லி அர்ச்சாவதார காதல்னு சொல்லக்கூடிய ஒரு உபாயத்தை சொல்லி இந்த திவதேசங்களினுடைய பெருமையை சொல்லி இதுல திருமையம்னு ஒண்ணு காட்டினார். இதெல்லாம் போராதுன்னு எல்லா பெருமாள்களையும் தொகுத்து அனுபவிக்கிறச்ச மடல்ல ஓட்டியூர் அன்ன உருவின் அடியை திருமையத்து இன்னமுத வெள்ளத்தை இந்தலோர் அந்தனனை அப்படின்னு சில பெருமாள்களை சேர்த்து அனுபவிச்சுட்டு வர்றார். அப்போ திருமெய்யத்து இன்னமுத வெள்ளத்தை, திருமெய்யம் என்று சொல்லக்கூடிய திவதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இனிய அமுத வெள்ளம் எம்பெருமான். அமுதம் இருக்கே, அமிர்தம், ஒரு துளி எடுத்து அப்படி நாக்குல தடவிண்டாலும் அவனுக்கு சாவு கிடையாது. துளி அமிர்தம் அப்படி நாக்குல தெரிக்கிறா, அது இனிப்பா கசப்பான்னு ஒன்னும் தெரியாது நமக்கு. அத்தனை தூரம் டேஸ்ட் பண்ணும்படியா ஒரு ஸ்பூன் கூட இல்ல அது. ஆனா ஒரு துளி நாக்குல பட்டுடுத்து அவனுக்கும் சாவு கிடையாது. அப்பேற்பட்ட அமுதம் இருக்கிறது. அது எப்படி இருக்கும் தெரியுமா? சுவை
கசப்பா இருக்கும்னு சொல்லுவா. அதனாலதான் மருந்துன்னு பேர் அதுக்கு. யாரானும் மருந்து சாப்பிடுறச்ச முகம் சுளிக்காம இருக்கோமா? ஏன்னா மருந்துன்னு சொல்லக்கூடியது ஒரு சக்கரை பொங்கலாட்டம் அல்வாவாட்டமா அப்படி போகியமா இனிக்கிறதா ருசிக்கிறதா? இல்ல, கசக்கிறது மருந்து. ஆனா உடம்பு சுத்தமாகும்னு சாப்பிடுறோம். அந்த மாதிரி சாவாம இருக்கிறதுக்கு காரணமான மருந்து இருக்க அமிர்தம். அமிர்தத்துக்கு தமிழ்ல என்ன பேருன்னா சாவாமைக்கு காரணமாகிய மருந்துன்னு பேர். அந்த அமிர்தம் இருக்கிறத அத ஒரு துளி நாக்கில பட்டாலும் அவனுக்கு சாவு கிடையாது, கசப்பான அமுதம். ஆனா இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அமுதம் அப்படின்னா அமுதம் கூட எங்கேயான தித்திக்குமா? அமுதம்னு சொன்னாலே கன்றாவிய கசப்புமே. ஆனா இந்த திருமையத்துல இருக்கக்கூடிய அமுதம் இனிக்குமா? எதுக்கு இதுக்கு அமுதம்னு பேரு? அந்த அமுதத்தை சாட்டா சாக மாட்டா, இந்த அமுதத்தை சரணாகதி பண்ணாலும் சாக மாட்டா. அதுக்கு சமானமா வைகுண்டத்துல இருந்துட்டு இருப்பா. அப்பேற்பட்ட அமுதம், இனிய அமுதம். சரி சுவாமி, இனிய அமுதம் தான், ஒரு துளி, ஒரு உத்திரணி, ஒரு கைப்பிடி தான் கிடைக்குமான்னா இல்ல, வெள்ளமா பிரவகிக்கிறதா. அப்படி பிரளய ஜலம் போல, காட்டாற்று வெள்ளம் போல பிரவகிச்சுட்டு போறதாம். யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ எடுத்து பருகுங்கோ அப்படின்னு சொல்லும்படியா இனிய அமுத வெள்ளம் போல தன்னுடைய அனுகிரகத்தை அப்படியே வருஷித்துக் கொண்டு திருமையம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு இந்த சத்தியமூர்த்தி பெருமாளை கலியன் மங்களாதாசனம் பண்ணினார். அப்பேற்பட்டதான ஒரு உத்தமமான திவ்யதேசம். இப்படி திருமங்கையாழ்வார் ஒருத்தர் தான் பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் என்னென்ன விதமா பெருமாளை அனுபவிச்சு பாட முடியுமோ அத்தனை விதமாவும் பாசுரம் பாடிட்டார் ஆழ்வார்னு சொல்லக்கூடியது இந்த திவ்யதேசத்தினுடையதான பெருமை. அப்பேற்பட்ட உத்தமமான திருமங்கையாழ்வாருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட திவ்யதேசம். அடுத்தபடியா பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம். ஆளாய் உனக்கு அன்பாய் ஆசையாய் நானிலியாய் வாழா மனைவி என்று வாழ்வேனை கேளாய் திருமையமாயா சிலைகால் வளைத்து வரும் எய்யாமாய மதன். இந்த பாசுரத்துக்கு, இந்த திவ்யதேசத்துக்கு ஒரு 7-8 பாசுரங்கள் பார்த்தோம். எல்லாமே பராங்குஷ நாயகியினுடைய பாசுரம். ஒண்ணு மட்டும் ஆழ்வாரா பாடின பாசுரம், தானான தன்மையிலே ஆழ்வாரா ஊருக்கு உபதேசம் பண்ணின பாசுரம்னா பிண்டியார் மண்டையேந்தி பாசுரம். மற்றதெல்லாம் நாயகியினுடைய பாசுரம். மடல் முழுக்கவே பரகால நாயகி பாடினதுதான். அதனால ஆழ்வார் அந்த ஒரு பாட்டை தவிர எல்லா பாட்டிலையும் நாயிகா பாவத்துல பாடினபடினால பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் நாயிகா பாவத்துல பாடியிருக்கார். அவர் சொல்றார், இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய பெண் ஒரு பராங்குஷ நாயகியை போலே, ஒரு பரகால நாயகியை போலே இந்த சத்தியமூர்த்தின்னு சொல்லக்கூடிய திருமையம் பெருமாள் மேல ஆசையா இருக்கா, காதலிக்கிறா. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனோட தான் சேர்ந்து வாழ்வேன்னு உறுதியா இருக்கா, ஒரு ஆண்டாள போலே. அவ பாடக்கூடிய பாசுரம் இது. ஆளாய், இவன் மேல ஆசைப்பட்டு இவனிடத்துல காதலோடு கூட இவனுடைய காதலியாய், உனக்கு அன்பாய் எம்பெருமானிடத்துல தூய்மையான அன்போடு கூட, ஆசையாய் எம்பெருமானிடத்திலே தீராத ஆசையோடு கூட, நான் இலியாய் வெட்கமே இல்லாதவளாக, வாழா மனைவி என்று வாழ்வேனை. மனைவி என்று வாழ்வேனைன்னா எம்பெருமானுடைய நாயகிமார்களான ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவியை போல பெருமாளை பிரியாமல் அவன் பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியதான நாயகி அப்படின்னு அர்த்தம். மனைவின்னா பெருமாளை பிரியாம எப்போதும் கைங்கரியம் பண்ணக்கூடிய மனைவிமார்னு அர்த்தம். ஆனா வாழா மனைவின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, வாழா அப்படின்னா சும்மான்னு அர்த்தம். அப்படின்னா பேருக்கு மனைவின்னு சும்மா டம்மியா இருந்துட்டு இருக்கேன் என்ன அர்த்தம்? நிஜமா நான் மனைவின்னா ஸ்ரீ பூமி நீலாதேவி ஆட்டமா உன் பக்கத்துல உட்காந்து உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உன்னை சேவிச்சுட்டு உன்னை அனுபவிச்சுட்டு இருக்கணும். ஆனா பேருக்கு கல்யாணம் ஆச்சு, நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன், நான் வாழாம இருக்கேன். அதனால மனைவின்ற பெயர் எனக்கு வெறும் பேர் தானே ஒழிய அந்த ஸ்தானம் எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு புலம்பக்கூடிய நாயகியினுடைய பாசுரம் இது. ரொம்ப அன்பா, அன்பு ஆசையா மாறி, ஆசை வெட்கம் இல்லாமல் போய் கல்யாணம் பண்ணிண்டா இவனை தான் பண்ணிப்பேன்னு சத்தியமூர்த்தி பெருமாளை கல்யாணம் பண்ணிண்டா நாயகி. பெருமாள் கொஞ்ச நாள் இவளோட வாழ்ந்தான், கொஞ்ச நாள் பெருமாள் இவளோட சிரித்து பேசினான், ஆசையா இருந்தான். கொஞ்ச காலம் கழித்து பெருமாள் ஒன்னும் நிறைய காரியம் இருக்குமே, இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும், இங்க சிருஷ்டி பண்ணணும், அங்க சம்ஹாரம் பண்ணணும், இவாளுக்கு மோட்சம் தரணும்னு 1008 காரியம் உண்டாச்சு. இவன் தபஸ் பண்ணுவான், அங்க போனோம், அவன் யாகம் பண்ணுவான், அங்க போனோம். இப்படி பல விதமான காரியங்கள் இருக்கிறபடினாலே பழையபடி இவளோட கான்சென்ட்ரேட் பண்ணி முழுக்க இவளோடையே இருக்க முடியலையாம் பெருமாளால.
அதனால பெருமாள் காரியாந்தரங்களிலே சிக்கிக் கொண்டான், வேறு காரியங்கள்ல போயிட்டானாம் பெருமாள். ஆனால் அவன் பெருமாள் ஒரு சமயத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவன், சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன். அவனுக்கு ஒரு நாயகியோட சேர்ந்து இருக்கிறதோ பிரிஞ்சிருக்கிறதோ ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த நாயகின்னு சொல்லக்கூடியவள் அவனை தவிர வேறு உலகம் தெரியாதவள். அவனை பார்த்தா சந்தோஷம், அவனோடு பேசினா சந்தோஷம், அவன் கூட இருந்தா சந்தோஷம், அவன் இல்லைன்னா துக்கம். அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய நாயகியினுடைய நிலைமை எப்பேற்பட்ட நிலைமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. இப்படி இந்த நாயகி தவிக்கிறாளே அப்படின்னு ஒரு நிமிஷமான நீ நினைச்சு பார்த்தியா எம்பெருமானே? நான் முதல்ல உன் மேல அன்பா இருந்தேன், அந்த அன்பு நாளடைவுல ஆசையா மாறி போயிடுத்துன்னு சொல்றான். அன்புன்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒருத்தர்கிட்ட அல்லது ஏதாவது ஒரு வஸ்துவின் மேலே முதல்ல தோன்றுகிற விருப்பம். ஒரு லட்டு பாக்குறோம், பார்த்த மாத்திரத்துல சாப்பிடணும்னு தோன்றது, அது அதன் மேலே ஏற்பட்டதான ஒரு அன்பு. யாரோட லட்டோ யாரோ எங்கேயோ வச்சுட்டு இருக்கா, பார்த்தா சாப்பிடணும்னு தோன்றது சகஜம். ஆனா சாப்பிட முடியுமோ? முடியாது. பார்த்த மாத்திரத்துல நல்லா கமகமான்னு வாசனையோட நெய் ஊற நன்னா இருக்க லட்டு அப்படின்னு லட்டு மேல ஒரு அன்பு வர்றது முதல்ல. அது நம்மாத்த லட்டுவா நமக்கு சொந்தமானதா இருந்தா எடுத்து வாயில போட்டுக்கலாம். சம்பந்தம் இல்லாத யாரோடதுன்னு சொல்ற பட்சத்துல புத்தி வேலை பண்ணும். எத்தனை அழகா இருந்து நமக்கு எத்தனை பிடிச்சி என்ன பிரயோஜனம், இது நமக்கு சொந்தமான லட்டு கிடையாது, இது எடுத்து வாயில போட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்ற போது அன்பு தோத்த அறிவு வேலை பண்றது. அப்போ அந்த லட்டுல இருந்து பார்வையை திருப்பி அதை மறந்துடுவான். இது சகஜம் தானே. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணினா, அந்த லட்டை பார்த்த போது அதுகிட்ட ஒரு விருப்பம், அன்பு வந்தது. அதையே தொடர்ந்து உத்து பார்த்துட்டு இருந்தான். எத்தனை நெய் சொட்டுறது, எத்தனை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டிருக்கா, என்ன கமகமான்னு ஏலக்காய் வாசனை வருது, சாப்பிட்டா ரொம்ப ருச்சியா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு யாரோட வஸ்துவோ நாம எப்படி சாப்பிடலாம்னு கூச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் நேர போனா அந்த லட்டை தூக்கி வாயில போட்டுட்டான். என்னடா இது, யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டு இத்தனை ஆச்சரியமா பக்குவம் பண்ணி வச்சிருக்கிற லட்டை அவாலே சாப்பிடல, எந்த விருப்பமும் இல்லாமல் எந்த சொந்தமும் இல்லாமல் எந்த உரிமையும் இல்லாமல் நீ போய் சடக்குன்னு கேட்காம கூட எடுத்து வாயில போட்டுட்டியே, வெக்கமா இல்ல நோக்கு? என்ன அப்படி அலையறைய சாப்பிடுறதுக்குன்னு சொன்னா, இப்படி ஒரு கேவலமா 4 பேர் பரிகாசம் பண்ணும்படியா உனக்கு வெட்கமா இல்லையான்னு கேட்கும்படியா இவன் நடந்துட்டானே, அதுக்கு என்ன காரணம்? அன்பு இருக்கலாம், ஆசை இருக்கக்கூடாது. சொல்ல போனா இவனுக்கு ஆசை முத்தி வெறியா போயிடுச்சு. உனக்கு சொந்தமே இல்லாத ஒரு வஸ்துவை எடுத்து சாப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிற அளவுக்கு கேவலம் ஒரு லட்டுக்காக அப்படியே தரந்தாழ்ந்து போயிட்டான். அந்த மாதிரி அன்பு வேற ஆசை வேற. ஒரு பொருளை பார்த்தா லேசான ஒரு ஆசை ஏற்படுறதுன்னு சொல்லக்கூடியது, விருப்பம் ஏற்படுறதுன்னு சொல்லக்கூடியது அன்பு. அந்த பொருள் இல்லைன்னா என்னால வாழ முடியாது, அதை அடையறதுக்கு நான் எவ்வளவு தாழ்ந்து வேணாலும் போவேன், எவ்வளவு தரம் தாழ்ந்து எவ்வளவு கீழே இறங்கி வேணாலும் போவேன்னு சொல்லி ஆசை வெட்கமறியாதுன்னு வெக்கத்தை விட்டுட்டோ பத்தையும் விட்டுட்டு போறான் பாருங்க, அதுக்கு ஆசைன்னு பேரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, முதல்ல உனக்கு ஆளாய் உன்னிடத்திலே அடிமைப்பட்டு அப்படின்னு நாயகி சொல்றா இந்த பெருமாளை பார்த்து. ஏன் இந்த பிள்ளை பெருமாளை இயங்காருன்னு சொல்லக்கூடிய நாயகி சதா சத்தியமூர்த்தி பெருமாள் திருமையம் பெருமாள்னு புலம்பின்னு இருக்கா? அப்படி என்ன பெருமாள் இடத்துல இவளுக்கு மயக்கம் காதல் அப்படின்னு கேள்வி கேட்டா, அவ கேட்கறதெல்லாம் விடு, எம்பெருமானே நான் உன்னண்ட கொஞ்சம் பேசணும், நான் சொல்றதை கேளு. திருமையம் மாயா, திருமையம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சயனித்துக் கொண்டும் நின்று கொண்டும் இருக்கக்கூடிய மாயா அப்படின்னா ஆச்சரியமான குணசேஷ்டிதங்களை உடையவனே. எப்ப வருவான்னு தெரியாது, எப்ப போவான்னு தெரியாது, வருவான்னு நினைச்சா வரமாட்டான், வரமாட்டான்னு நினைச்சா வந்து நிக்கிறான். இப்படி அவனை இன்னும் புரிஞ்சுக்க முடியல என்னால. அவனை காதலித்தேன், கல்யாணம் பண்ணி கொண்டேன், அவனோட வாழ்ந்தேன், இருந்தாலும் எப்ப எப்படி இருப்பான்னு அவனை என்னால புரிஞ்சுக்க முடியல. திருமையம் மாயா, திருமையம் என்கிற திவதேசத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆச்சரியமான சேஷ்டிதங்களையும் குணங்களையும் உடையவனே. வாரா வருவாய் வருமென் மாயா, வாராய் போலே வருவானே வருவான் போலே வாராதாய் அப்படின்னு சொல்லும்படியா எப்ப வருவான் எப்ப போவானே தெரியல. அப்பேற்பட்ட மாயன், உனக்கு உன்னிடத்திலே ஆளாய் உனக்கு நான் அடிமைப்பட்டு, அதாவது ஒரு ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது பரமாத்மாவினிடத்திலே ஆசையோடு கூட அந்த பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுதான் அந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நாயகி ஒரு ஜீவாத்மா, சத்தியமூர்த்தி பெருமாள் பரமாத்மா. அவனை சேவிக்கிறச்ச
ஜீவாத்மாவான இவளுக்கு சேவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஆச்சரியமான ஒரு ஆசை. அதனால எப்படி ஒரு லட்டை பார்த்தா சாப்பிட்டா உடனே அந்த லட்டை பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஒருத்தனுக்கு இயல்பா வாயில எச்சல் ஊறுறதோ, அந்த மாதிரி முதல்ல வெரி ஃபர்ஸ்ட் சைட்ல இந்த திருமையம் பெருமாளை பார்த்த உடனே இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நாயகிக்கு இவன் நமக்கு பெருமாள், நாம இவனுக்கு அடியாள், இவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தோணித்தான். அதனால இந்த பெருமாளை சேவிக்க ஆரம்பித்தாலாம், திருமையம் போக ஆரம்பித்தாலாம், இவனை பார்க்க ஆரம்பித்தாலாம், இவனோட பேச ஆரம்பித்தாலாம், அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாலாம், அவன் சன்னதியை பிரதட்சணம் பண்ண ஆரம்பித்தான். இதுவரைக்கும் ஒரு பக்தை பகவானிடத்திலே பண்ணக்கூடியதான அன்பு, அது ஓகே, அது ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. அந்த அடிமை பண்ணினாலே, பகவான் நான் பாகவத்தைன்னு பக்தி பண்ணினாலே அது அப்படியே அன்பா மாறி போயிடுது. அப்படின்னா தாயார் தோப்பனார் இடத்திலே, உடன் பிறந்தவர்களிடத்திலே, கணவன் மனைவியிடத்திலே வரக்கூடிய அன்பா மாறி போயிடுது. எனக்குன்னே ஏற்பட்டவர் இவர், இவருக்குன்னே ஏற்பட்டவள் நான், எனக்கு இவர் தான், இவருக்கு நான் தான் சொல்லக்கூடிய நெருங்கிய அன்பு. அந்த அடிமைத்தனம் பகவான் பாகவத்தைன்னு சொல்லக்கூடியதான உறவு அன்பா மாறி போயிடுது, உறவா மாறி போயிடுது. அந்த அன்பு அப்படியே பெருகிண்டே வந்தது, அது ஆசையா மாறி போயிடுது. வெறும் அன்பு மட்டும் இருக்க முடியுமா காதல்ல? வெறும் அன்பு அதிகமாகி அதிகமாகி ஆசை அதிகமாகி உள்ள இன்பமும் உடல் இன்பமும் சேர்ந்துதானே காதல் அப்படின்னு தமிழ் இலக்கிய துறைகள்லாம் சொல்றது, அகத்துறைகள்லாம் சொல்றது. அதனால வெறும பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு கண்ணால பார்த்துண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா போருமா? இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது அந்த பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டுமே. அதனால அந்த எம்பெருமானை நாயகியாக மாறி அனுபவிக்கலாம். அவன் புருஷோத்தமன், அவன் ஆண்மகன், அவனுக்கு தகுந்தது போல நாம் தான் மாற வேண்டும். ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்து அப்படின்னு எம்பெருமானை தவிர இந்த லோகம் எல்லாமே ஸ்திரீ பிராயம்னு சொல்றோமே, அப்ப சுவாபாவிகமா இயற்கையிலேயே நாம தான் பெண், அவன் புருஷோத்தமன். நாம நாயகியாக மாறி அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு சேர்த்து அணைத்துக் கொண்டு அவனுடைய திருமேனியை அனுபவிக்க வேணும்னு ஆசை வந்துடுத்து. அடிமையாக தொடங்கி அன்பா மாறி ஆசை வந்துடுத்து. அந்த ஆசையை கூட ரொம்ப நாள் மனசுலயே வச்சுருக்கா, எம்பெருமான் என்ன சேர்த்து கட்டிக்கணும் அப்படின்னு. ஏன் இவ போய் சேர்த்து கட்டிக்கலாமேன்னா, ஒரு பொம்மநாட்டி ஆணை தேடி போய் சேர்த்து கட்டிக்கிறதுன்றது ஒரு லஜ்ஜையான காரியமானபடியினாலே, தமிழர் வழக்கம் இல்லையானபடியினாலே இவளுக்கு மனசுல ஆசை, ஆனா இவளா போய் கட்டிக்க மாட்டா. சரி நீயா போய் கட்டிக்கல என்ன பரவாயில்ல, அப்பா என்ன வந்து சேர்த்து கட்டிக்கோன்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ண சொல்லி கேள அப்படின்னா, வாயை திறந்து என்ன சேர்த்து கட்டிக்கோன்னு கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு. அதுக்கு பதில நானா போய் சேர்த்து வேணாலும் கட்டிப்பனைய ஒழிய வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றா வேற. அவளுடைய நாணம் தடுக்கிறது அவளே. இப்படியே இருந்துட்டு இருந்தா. அதே சமயத்துல பெருமாள் வேணும்னே பாராமுகமா இவகிட்ட பேசாம, இவளை வந்து பார்க்காம, இவ கூட உறவாடாம தள்ளியே வேற காரியத்தை இருந்துட்டு இருந்தான் வேணும்னே. அதனால என்ன பண்ணா, வெக்கமெல்லாம் போயிடுத்து, இவளை விட்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டா. எம்பெருமானே, உனக்கு அடிமையா வந்து உன்னை சேவிச்சேன், அன்பா சேவிச்சேன், ஆசையா சேவிச்சேன், இப்ப வெட்கம் இல்லாமல் கேட்கிறேன், நீ வருவியா மாட்டியா? நீ வந்து சேர்த்து என்ன ஆலிங்கனம் பண்ணிப்பையா மாட்டியா? முதல்ல நான் யாருன்னு சொல்றேன் கேளு. வாழா மனைவி என்று வாழ்வேனை, உன்னுடைய ஆமடையான் பேரை வச்சிருந்து வீணா காலந்தள்ளின்னு இருக்கேன். அப்படின்னா பேர் மாத்திரத்தினால மட்டுமே உனக்கு மனைவியா இருந்துட்டு இருக்கேன். இந்த நாயக்கு யாருன்னு சொன்னா திருமையம் பெருமாளுடைய தர்மபத்தினின்னு சொல்றாளே ஒழிய உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன், பேருக்கு ஒரு ஆம்படியான்னு இருந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, இத்தனை நாள் நீ என்ன அப்படியே கண்டுக்காம இருந்துட்ட, போனா போறது. நீ என்ன கண்டுக்காம இருக்கியோன்னோ அதே மாதிரி நாம இவனை கண்டுக்காம இருக்கலாம்னு சொல்ற அளவுக்கு உன் மேல எனக்கு அன்போ ஆசையோ இல்லாம போயிடல. பொதுவா நம்மள ஒருத்தர் மதிச்சா நாம மத்தவாளை மதிப்போம், நம்மள வந்து இழியறா அப்படின்னா நாமள வாழை இழிவுமோன்னு. ஆனால் இந்த பெருமாள் இத்தனை தூரம் நம்மள உபேட்ச பண்றாரே, இத்தனை தூரம் நம்மள பெருமாள் கண்டுக்காம இருக்காரே, மட்டம் தட்டுறாரே, நாமள அப்படி பண்ணலாம்னு நான் நினைக்கலாம். ஆனா நினைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ எத்தனை என்ன அவமானப்படுத்தினாலும் உன்னை சேர்த்து கட்டிந்தே ஆறுதுன்னு என்னுடைய ஆசை வெட்கம் இல்லாமல் போய்விட்டது. இந்த மாதிரி இருக்கிறவாளை பார்த்துதான் மன்மதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுடைய கருப்பு வில்லு இருக்கே, கரும்பு வில்லு, அந்த வில்ல அப்படியே நான் ஏத்தி எங்க மேல எறிவான். அப்போ எங்களுடையதான காதல் தாக்கம் அதிகமாகி நாங்க ரொம்ப அவஸ்தைப்படுவோம். அந்த மாதிரி இந்த பொண்ணு
நாயகன் வந்து சேர்த்து ஆலிங்கனம் பண்ணலன்னா நான் உயிர் தாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கா. இவன் மேலதான் காமபானம்னு சொல்லக்கூடிய மன்மத பானத்தை உடனும் இந்த மாதிரி இருக்கிறவாளதான் போட்டு பாடா படுத்தணும்னு சொல்லி என்ன டார்கெட் பண்ணி என் மேல அம்பு போடுறதுக்கு வருவானே, அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ இல்லாம, அந்த அம்பை என் மேல அவன் போட்டானானா என்னுடைய நிலைமை எப்படி இருக்குமோ, உன்னுடைய ஆமடையான்னு பேர் வச்சிருக்கிற என்னை இப்படி எல்லாம் நீ புலம்ப விடலாமா, கஷ்டப்பட விடலாமா? தயவு பண்ணி கேட்கிறேன், வந்துடு, வந்து என்ன சேர்த்து கட்டிக்கோ அப்படின்னு நாயகி நாயகனுக்காக உருகக்கூடியதான பாசுரம் இது. இதனுடையதான சூக்ம அர்த்தம், சம்பிரதாய அர்த்தம் என்னன்னா, இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடியவர் ஆழ்வார்களைப் போல பரம பக்தி தலையெடுத்த ஒரு பரிசுத்தமான ஜீவாத்மா. திருமையம் பெருமாள் பகவான் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய ஞான கண்ணுக்கு, பக்தின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு சில சமயம் பெருமாள் சேவையாராம், சில சமயம் சேவையாறது இல்லை. சில சமயம் சேவையாரணும்னு அந்த சமயத்துல இவர் பெருமாள் அப்படி சேர்த்து கட்டின்னு அனுபவிக்கிறார். திடீர்னு பார்த்தா பெருமாளை காணல, எங்க போயிருக்கான்னு பார்த்தா பெருமாளுக்கு நிறைய காரியம் இருக்கும் ஒன்னும், அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு போயிட்டானோ. இத்தனை தூரம் பெருமாளை சேர்த்து கட்டின்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன், இப்ப பெருமாள் இல்லையே, திரும்ப அவன் வரணுமேன்னு சொல்லி பக்தரான ஐயங்கார் புலம்புறாராம். இப்ப என்ன கேட்கிறாராம், ஒரு சரணாகதி பண்ணவனுடைய சொரூபம் எப்படி இருக்கணும்? பெருமாள் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கணும் ஒன்னும். பெருமாள் தண்டனையே கொடுத்தா கூட நிகிரகமும் அனுகிரக விசேஷம் அப்படின்னு அதை ஏத்துக்கணும் ஒன்னும். அதுதானே சரணாகதி பண்ணின்றவனுடைய ஸ்வரூபம். இது எப்படின்னா, ஒரு பெண்ணிடத்துல கணவன் ஆசையா இருந்தாலும் இல்லைன்னாலும் கணவனிடத்துல அவள் வெட்கமில்லாமல் எதை வேணாலும் பேசலாம் செய்யலாம்னு இல்லாம ஒரு கோப்போடையே இருக்கணும்னு சொல்லப்படுறது ஒன்னும் இலக்கியங்கள்ல. அந்த மாதிரி பெருமாள் அனுகிரகிச்சாலும் அனுகிரகிக்காம போனாலும் தண்டிச்சாலும் கூட இப்படி பண்றையேன்னு கேட்கறது ஸ்வரூபம் கிடையாதான். அதனால அந்த மாதிரி என்ன வாயை திறந்து கேட்க வச்சிடாதே, பழையபடி எனக்கு அப்பப்ப சேவை கொடுத்து உன்னுடைய அனுபவத்தை கூட எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி பரம பக்தரான பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய நிலைமை இருக்கு அப்படின்னு இந்த பாசுரத்தின் மூலமாக ஐயங்கார் தெரியப்படுத்துற. இதுல நாயகன் நாயகின்னு வச்சுட்டாலும் சரி, பகவான் பக்தன் வச்சுட்டாலும் சரி, பகவானை அடையக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஒருபோதும் வெட்கமே வேண்டாம். ஏன்னா நமக்கு சொந்தமான வஸ்துவை, வசந்த வஸ்துவை அனுபவிக்கிறதுக்காக தான் நாம ஆசை கொண்டு அலையிறோம். இது கேவலம் சரீர வியாபாரம் அல்ல. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுன்னு சொல்லக்கூடிய கேவலம் பிண்ட வியாபாரம், சரீர வியாபாரம் அல்ல. வசந்த ஆத்மானுபவம், அதை காட்டிலும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான உன்னத அனுபவம். இதுக்கு வெக்கமே வேண்டாம் அப்படின்றதுதான் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடையதான திருவுள்ளம். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தும் ரொம்ப சின்ன வயசுலயும் கூட நாச்சியார் திருமொழியில பெருமாள் என்னை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணி கொள்ள வேண்டும், பெருமாள் என்னுடைய திருமார்பை சேர்த்து அணைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் பிரார்த்திக்கிறாளே, இதெல்லாம் கேவலம் இவள் ஒரு பெண் என்கிற சரீர பாவத்திலே அல்ல. இந்த ஜீவனை அந்த பரமன் அனுகிரகிக்க வேண்டும், இந்த ஜீவன் அந்த பரமனை அனுபவிக்க வேண்டும் என்கிற உத்தமமான பாவம் அது. அது இல்லாமல் குரூரமான புத்தியோட பாக்குறவாளுக்குத்தான் அதெல்லாம் வேற மாதிரி படும். அதனாலே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான உத்தம சம்பந்தம் அதி உத்தமமான கல்லங்கவடம் இல்லாத அப்பழுக்கில்லாததான பந்தம். அது அடிமையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாஸ்தியாகி அன்பா போனாலும் சரி, இன்னும் ஜாஸ்தியாகி ஆசையா போனாலும் சரி, இல்ல வெறி பிடிச்சாலும் சரி, பகவானை அடைவது உத்தமம் தான், அதுல தோஷம் இல்லை என்ற விஷயம் இங்கே சொல்லப்படுறது. கடைசியா விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம். ஸ்ரீமான் சத்யதராதரேந்திர ரமணः ஸ்ரீ சத்யநாமாங்கிதோ நித்யம் சத்ய விமான மண்டித தனுः சத்யாக்கிய தீர்த்தாந்திகே பிராக்மாரான்நிதி வீக்ஷணः பிரதிதினம் சத்ய பிரசன்னோ ஹரிः மத்வா மே ஹிருதயம் விஹார சதனம் தேவோ வசத்வாதராத். ஸ்ரீமான் பிராட்டியோடு கூடிய பெருமாள். இங்கே பிராட்டிக்கு என்ன திருநாமம்? உஜ்ஜீவன நாயகி தாயார்னு திருநாமம். பெருமாள் பல அவதாரங்கள் பண்றதும், பல திவதேசங்கள்ல கோயில் கொண்டிருப்பதும், சேதனர்களான ஜீவாத்மாக்களான நாம் எல்லாம் உஜ்ஜீவிக்கணும்ன்றதுக்காக தான். அதே காரணத்துக்காக சேதனர்களை ரட்சிப்பது, அவளுடைய சரணாகத்தியை ஏத்துண்டு பலன் தரது, அவளுக்கு மோட்சம் தரதுன்னு சொல்லக்கூடியதான யாகத்திலே கூட இருந்து உபகாரம் பண்ணக்கூடிய சகதர்மச்சாரிணியான பிராட்டிக்கும் இந்த திவதேசத்திலே உஜ்ஜீவன நாயகி. நாம உய்வதற்காக உய்ய வந்த பெருமாள் அவன்.
நாம் உய்வதற்காக உய்ய வந்த நாச்சியார் அவள். அதனால உஜ்ஜீவன நாயகின்னு சொல்லக்கூடிய தாயாரோடு கூட எம்பெருமான் இந்த திவதேசத்திலே சத்ய தராதரேந்திர ரமணகா. தராதரம் அப்படின்னா மலை, இந்திரம் அப்படின்னா மலைகளுக்கு அரசன். இந்த சத்தியம்னு சொல்லக்கூடிய மலை இருக்கிறதே, இது மலைகளுக்கெல்லாம் அரசனாம். என்ன அர்த்தம் புரிகிறதா? இந்த சத்தியமலை எப்படி வந்தது? இமயமலையினுடைய அடிவாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாறையை சத்திய மகரிஷின்னு சொல்லக்கூடிய சத்திய தபஸ் இருந்தாரு, அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அயராவதத்தின் மூலமா எம்பெருமான் சத்தியமூர்த்தியே இந்த கஷேத்திரத்துக்கு கொண்டாந்து இங்க சத்தியமலை ஆக்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இமயமலையே இங்க சத்தியமலையா மாறி இருக்குன்னு அர்த்தம். இமயமலையத்தான், மேரு பர்வதத்தை தான் மலைகளுக்கெல்லாம் அரசன்னு சொல்றோம். தராதரம்னா மலை, தராதர இந்திரன் அப்படின்னா மலைகளுக்கெல்லாம் தலைவனா அரசனா இருக்கக்கூடிய இமயமலை. அந்த இமயமலை எங்கேயோ வடக்குல இருக்கு. இந்த சத்தியம்னு சொல்லக்கூடிய திருமெய்யமலை எங்கேயோ தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால், அந்த இமயமலையினுடைய பாகமான ஒரு பாறை தான் இங்கே திருமெய்ய மலையாக மாறி இருக்கிறது என்ற ஸ்தல புராண விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணும். சத்திய தராதரேந்திர ரமணகா, திருமெய்யம்னு சொல்லக்கூடிய இமயமலையினுடைய ஒரு பாகமான இந்த மலையின் மேலே காதலோடு கூட பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான். ரமணகா அப்படின்னா, ரமா அப்படின்னா ஆசை, ஆசையோடு கூட எம்பெருமான் இங்கே எழுந்தருள் இருக்கிறான். பெருமாளுக்கு என்ன திருநாமம்னா ஸ்ரீ சத்யநாமாங்கிதோ. பெருமாளுக்கு சத்யன், மெய்யன் அப்படின்னே திருநாமம். சத்யன் சத்தியமூர்த்தி, மெய்யன் அழகிய மெய்யர் அப்படின்னு சத்தியமே பெருமாளுடைய திருநாமம். நித்தியம் சத்திய விமான மண்டித தனுகோ, தினந்தோறும் சத்திய விமானம்னு சொல்லக்கூடிய மெய்யான விமானத்தின் கீழே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். எங்கே எழுந்தருளி இருக்கிறான்னா சத்யாக்கிய தீர்த்தாந்திக, சத்திய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய சத்திய புஷ்கரணியினுடைய கரையிலே எழுந்தருளி இருக்கிறான். எந்த பக்கமா பெருமாள் பார்த்து கடாட்சிச்சுட்டு இருக்கான்னா பிராக்வாரான் நிதிவீக்ஷணா, கிழக்கு சமுத்திரத்தை பார்த்து பெருமாள் கடாட்சிச்சுட்டு இருக்கான். பிரதிதினம் சத்திய பிரசன்னோ ஹரிஹி, தினந்தோறும் சத்திய தேவதைகளுக்கு தர்சனம் கொடுப்பவனாக, அவர்களுக்கு பிரத்யட்சமாகி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுபவனாக எம்பெருமான் இந்த திவதேசத்திலே ஹரிஹி, எல்லாருடைய பாவங்களையும் ஹரித்து கொண்டு, எல்லாருடைய பாவங்களையும் நாசனம் பண்ணிக்கொண்டு, எல்லாருடைய இஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறான். மத்வாமே ஹிருதயம் விஹார சதனம் தேவோ வசத்து ஆதராத். அவன் இந்த திருமையம்னு சொல்லக்கூடிய மலை மேல எத்தனை ஆசையோடு காதலோட வசிக்கிறானோ, அதே மாதிரி என்னுடைய ஹிருதயத்திலேயும் வசிக்க வேணும், என் மனசிலும் பெருமாள் வசிக்கணும். இங்கே ஆழ்வாரும் பரகால நாயகியா பெருமாள் அனுபவிச்சார், பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் நாயகியா பெருமாள் அனுபவிச்சார். அந்த மாதிரி புராண ஸ்லோகம் கூட பெருமாள நாயகியா அனுபவிக்கிறது. எப்படின்னா, இதுவரைக்கும் பொதுவா திவதேசத்தினுடைய பேரை, விமானத்தினுடைய பேரெல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட இடத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான், அவனை சரணாகதி பண்றேன்னு சொல்லி முடிச்சிடும். விசேஷிச்சு முதல் முறையா இந்த திவ்ய தேசத்தினுடையதான ஸ்தல புராண ஸ்லோகம் என்ன பிரார்த்திக்கிறது? மத்வாமே ஹிருதயம் விஹார சதனம் தேவோ வசது ஆதராத். இந்த எம்பெருமான் திருமையம் மேல எவ்வளவு ஆசையா எழுந்தருளி இருக்கிறானோ அதே மாதிரி என்னுடைய இதயத்திலும் ஆசையா எழுந்தருளி இருக்கணும். எந்த இதயம் தெரியுமா? அந்த எம்பெருமானுடைய விஹார சதனம். சதனம் அப்படின்னா இல்லம். எந்த அப்படின்னா எம்பெருமான் விஹரிக்க கூடிய விஹாரம் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் கையை பிடிச்சுண்டு ஆசையா உலாத்தரத்துக்கு விஹாரம்னு பேரு. திருவேங்கடமலையிலே பத்மாவதி தாயாரும் திருவேங்கடமுடையானும் ஆசையா ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுட்டு தீர்த்தங்கள்ல அப்படியே காலை நினைச்சுட்டு கொட்டக்கூடிய அருவி ஜலத்தை கையில பிடிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் வாரி இறைச்சுட்டு ஆசையா சுத்தி வரான்னு பார்த்தோமே, அந்த மாதிரி என்னுடைய மனசுன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஹிருதயத்திலே நானும் அவனும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு இன்பத்தை அனுபவிக்க கூடியதான ஒரு இன்ப வீடாக என்னுடைய இதயத்தை கொண்டு எம்பெருமான் எனக்கு ஆதரமாக வசிக்க வேண்டும். அப்படின்னா, நாயகி இத்தனை நாள் என்ன பிரிஞ்ச காதல்ல அழுதுண்டோம், புலம்பிண்டோம், வெக்கமில்லாம ஆசையோட கதறிண்டோம் இருந்தே, அதுக்கெல்லாம் சேர்த்து அனுகிரகம் பண்றது போல நான் உன் பக்கத்துல உட்கார்ந்துண்டு உன் கையை பிடிக்கல, உன்னை சேர்த்து கட்டிக்கல, அதை விட பலபடி மேல போய் உன்னுடைய ஹிருதயத்துல நிரந்தரமா தங்கிட்டேன். உன்னுடைய ஹிருதயம் எப்பேற்பட்ட தெரியுமா? எனக்கு நீய நானும் சேர்த்து கட்டிண்டு, நீய நானும் கைகோத்துண்டு எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க கூடியதான ஒரு இன்ப பூமி, இன்ப விளையாட்டுகளை விளையாடக்கூடியதான பூமி, ஒரு திருப்பள்ளி அறை. என்னுடைய பக்தையான உன்னுடைய ஹிருதயம்
எனக்கு நீயும் நானும் சேர்ந்து இன்பங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியதான திருப்பள்ளி அறை. அப்பேற்பட்டதான வசந்த உன்னுடைய இதயத்திலே ஏதோ பேருக்கு நீ பிரார்த்திச்சேன்னு வந்து நான் கடமையேன்னு இல்ல, ஒரு ஆதரத்தோட ஒரு ஆசையோட நீ எப்படி உன் இதயத்துல நான் வந்து தங்கினா நன்னா இருக்கும்னு நினைக்கிறையோ அந்த மாதிரி என்னுடைய பக்தையான இவள் இதயத்திலே வந்து நான் தங்கினால் எனக்கு சந்தோஷம்னு சொல்லும்படியான ஒரு பெரிய ஆதரத்தோட ஆசையோட கூட வந்து தங்குகிறேன்னு சொல்லி பெருமாள் வந்து என்னுடைய ஹிருதயத்திலே தங்க வேண்டும்னு பிரார்த்தனை. எத்தனை உத்தமமான பிரார்த்தனை பாருங்க. மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. யாருக்கு மோட்சம்? மனச கோயிலா மாத்தி மாதவன் சொல்லக்கூடிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன தெய்வமாக வைத்து அவனுக்கு ஆசைன்னு சொல்லக்கூடியதான புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணணுமா. அதேதான் இங்க பிரார்த்திக்கிறது. என்னுடைய ஹிருதயத்தை கோயிலா கொண்டு நீயும் நானும் கலந்து பரிமாறி இன்பத்திலே ஈடுபடக்கூடியதான ஒரு திருப்பள்ளி அறையாக என்னுடைய ஹிருதயம் விளங்க வேணும். அதுக்கு தகுந்தபடி தேவா எம்பெருமானே நீ ஆதரத்தோட ஆசையோட கூட என் மனசுக்குள்ளே கூடி வந்து விடுன்னு பிரார்த்திக்கக்கூடிய உத்தமமான ஸ்லோகம். அப்படி வந்துட்டானா என்ன பலன்? இந்த ஜீவனுக்கும் அந்த பரமனுக்கும் சம்சேஷம் சேர்த்தி மோட்சம் பலன். அப்படி உத்தமமான ஸ்லோகம். ஸ்ரீமான் சத்யதராதரேந்திர ரமணः ஸ்ரீ சத்யநாமாங்கிதோ நித்யம் சத்ய விமான மண்டித தனுः சத்யாக்கிய தீர்த்தாந்திகே பிராக்மாரான்நிதி வீக்ஷணः பிரதிதினம் சத்ய பிரசன்னோ ஹரிः மத்வாமே ஹிருதயம் விஹார சதனம் தேவோ வசது ஆதராத். ஸ்ரீமதே உஜ்ஜீவன நாயிகா சமேத ஸ்ரீ சத்யமூர்த்தி பரபிரம்மணே நமः. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதோட திருமெய்யம் திவ்யதேச வைபவம் முடிந்தது.